بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து ஒரு சகோதரர் கேட்குறாரு, எனக்கு சிறு வயதிலிருந்தே வலிப்பு நோய் உள்ளது. ஒரு நாள் மாத்திரை போட தவறினாலும் அது வந்து விடுகிறது. இப்படியான நிலையில் என் வீட்டில் எனக்கு திருமண பேச்சு எடுக்கிறார்கள். பெண் வீட்டாரிடம் எனக்கு இருக்கும் இந்த நோயை மறைத்தல் குற்றமாகுமா? மறைக்காவிட்டால் பெண் தருவதற்கு யோசிப்பார்கள். ஒருவேளை திருமணம் நடந்தாலும் எனக்கு வலிப்பு நோய் வரும்போது என் குடும்பத்திற்கு உதவ முடியாமல் போய்விடும், அல்லது என்னாலே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். உதாரணமாக, நான் வாகனம் ஓட்டும்போது வலிப்பு வந்துவிட்டால் என்னால் என் குடும்பமும் விபத்துக்கு உள்ளாகும். இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து திருமணம் வேண்டாம் என்று நான் இருந்து விடுவது மார்க்கத்தில் குற்றமாகுமா? மேலதிக சந்தேகம், வலிப்பை பூரண குணமாக்க மருத்துவம் உண்டா? இதை சபுர் செய்யவும் பழகி கொண்டேன். குணமாக்க முடிந்தால் அதை முயற்சிப்பது நான் சபரை கடைப்பிடிக்கவில்லை என்பது போல் ஆகுமா என்று கேட்குறாங்க. அதில் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த வலிப்பு நோய்க்கு மருந்து இருக்குதா அப்படிங்கிற ஒரு மருத்துவ ரீதியான கேள்வி. இது மருத்துவ ரீதியாக நம்ம மருத்துவர்கள்ட்ட கலந்து பேசும் பொழுது அல்லது அது குறித்த குறிப்புகளை தேடி எடுக்கும் பொழுது இதற்கு பலவிதமான வலிப்பு நோய்கள் இருக்கிறது. பலவித சோதனைகள்லாம் பண்ண வேண்டி இருக்கும். அவங்க ரத்த பரிசோதனை பண்ணணும், எக்ஸ்ரே எடுப்பாங்க, இசிஜி எடுப்பாங்க, அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க, அப்புறம் வீடியோ டெலிமெட்ரின்னு ஒரு பரிசோதனை செய்யும். இதெல்லாம் செஞ்சு பார்த்து ஏன்னா அந்த வலிப்புக்கு இங்கே தான் காரணம். வலிப்பு வருவதற்கு காரணம் என்னென்னா, கை கால் வலிக்குன்னா கைக்கு காரணம் கிடையாது, மூளையிலேருந்து கமாண்டு வர்றது தான். கமாண்டு தப்பறாங்க கமாண்டு வந்துருக்கும் போது அந்த மூளையில் ஏதோ ஒரு கட்டியோ ஒரு சிதைவோ ஒரு அழுத்தமோ ஏதோ ஒன்று இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த நரம்பை பார்த்து ஏதாவது ஒரு அழுத்தி இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த செக்ஷனுக்கு ஒழுங்காக சப்ளை வராது. அதை சோதனை பண்ணுவாங்க. சோதனை பண்ணி அந்த ஹார்மோன் பிரச்சனையாக இருந்தால், எந்த ஹார்மோன் அதிகமாக இருக்குதோ அதனால் இருந்தால் அதை குறைக்கிறதுக்குள்ள வேலையை அதுக்குள்ள மெடிசனை கொடுப்பாங்க. அது கம்மியாக அந்த ஹார்மோன் குறைஞ்சதுனால அது ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அது அதிகப்படுத்துறதுக்கு உள்ளதை தருவாங்க, ஏதோ ஒரு ஹார்மோனை. அல்லது ஒரு அடப்பு தான் இருக்குது என்று சொன்னால் அந்த அடப்பை நீக்குவதற்குரிய அந்த கரைக்கிறதுக்குரிய மைல்டான மூளை விஷயமா இருக்கிறனால பவர்ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. அதனால பல வருஷங்கள் அதை மாத்திரை எடுக்க வேண்டி இருக்குது. இங்கேன்னு ஒரு கட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மாதத்தில் கரையிறதுக்கு மாத்திரை தருவாங்க. அது பவராக போய் அடித்து தள்ளிடும். மூளைக்கு உள்ள விஷயமா இருக்கும் பொழுது அந்த மாதிரி பவராக கொடுக்காம ரொம்ப மைல்டானது கொடுப்பாங்க. அது ரொம்ப சின்ன சின்ன அளவாக அப்படி கரைச்சி அது என்ன செஞ்சிடும், அது நிப்பாட்டிருங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மருத்துவம் இருக்குது. அதில் அந்த மருத்துவத்தை இந்த மாதிரி முறையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 70% என்ன செய்யும்னா ஓரளவுக்கு 5 வருஷம் சாப்பிட்டா வலிப்பு வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கும். 70% பேருக்கு 5 வருஷம் இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் ஒரு 70% மக்களுக்கு என்ன செய்யும்னா க்யூர் ஆகும். ஒரு 5-6 வருஷம் அது மாத்திரை கண்டினியூ பண்ணணுங்கிறாங்க. மருத்துவம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருந்தால் பிரச்சனை இல்லை. செய்யலைன்னு சொன்னால் இந்த ஊரடங்கெலாம் முடிந்த பிறகு நம்ம NTF தலைமைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அதற்குரியவர்கள் யார் இருக்கிறாங்க, அதுக்குரிய ஒரு அந்த டாக்டர்கள்லாம் சேவை மனப்பான்மையுள்ள டாக்டர்கள்லாம் கலந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த சேவையாக அது செய்வாங்க. அது தனி விஷயம். இப்போ மார்க்க விஷயமாக வருவோம். மார்க்க விஷயமாக என்னென்னு கேட்டால், ஒருத்தர் ஒரு நோய் இருக்குது. நோய் வந்தால் அதை சகிச்சிக்கிறது கூலியா, அல்லது நோய் எனக்கு தலைவலி வருது, நான் தலைவலி அல்லாவுக்கா நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன் அதனால் எனக்கு கூலி இருக்குது அப்படின்னு சொல்வதா, அல்லது மருத்துவம் செய்வதா? நீங்கள் மருத்துவம் செஞ்சீங்கன்னா நீங்கள் பொறுத்துக்கொள்ளலன்னு அர்த்தம். நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் சபராக இருக்கிறேன், பொறுமையாக இருக்கேன்னு அர்த்தம். நான் தலைவலி ஒரு மாத்திரை போட்டேன்னா எனக்கு பொறுமை இல்லை, அல்லாவுடைய இந்த வேதனையை தாங்கி கொள்ளக்கூடிய சோதனையை தாங்கி கொள்கிற வலிமை எனக்கு இல்லை அப்படின்னு ஆகுது. இப்போ அவர் அர்த்தம் குழம்புறாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் சகிச்சுக்கிட்டேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கூலி இருக்குது, நான் மருத்துவம் செஞ்சேன்னா அந்த கூலி இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்குறாரு.
அதாவது சகித்து கொள்வதுன்னா எதை வச்சு அவர் கேட்குறாருன்னு கேட்டால் அது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து இவங்கள மாதிரியே இவரை மாதிரி இது சேம் வலிப்பு நோய் தான். இந்த வலிப்பு நோய் வந்து என்ன செய்வாங்க, ரோட்டில் விழுந்துருவாங்க. விழுகும்போது கை காலை உதறுவாங்கல்ல, ஆடையெல்லாம் கூட விலகி போயிடும் போல இருக்குது. இந்த மாதிரி வந்துடுவாங்க அந்த பெண்மணி. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி எனக்கு வந்து இப்படி இருக்குது, நீ அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சு இதை நீங்கிறதுக்கு நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க, இந்த வலிப்பு நோய் இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்சேத்தி சபர்த்தி, நீ விரும்பினால் பொறுமையாக இருந்துக்க, உலகில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் உண்டு. ஓ இன்சேத்தி தாவத்துல்லாஹ ஐயோ ஆஃபியைக்கு, நீ நாடினால் அல்லாஹ் வந்து உனக்கு குணமளிக்க நான் துவா செய்வேன். நீ விரும்பினால் பொறுமையாயிரு, சொர்க்கம் கிடைக்கும். சபுர் செஞ்சீங்கன்னா அது உனக்கு சொர்க்கம். இல்லை எனக்கு துவா செய்யுங்க என்று கேட்டால், இறைவா குணமாக்கு நான் துவா செய்கிறேன், என்ன உனக்கு சாய்ஸ் தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நான் இல்லை பொறுமையாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு துவா செய்யுங்க. என்ன துவா, இந்த மாதிரி கீழே விடும்போது ஆடை விலகுதில்ல, ஆடை விலகாமல் இருக்குது, எனக்கு ஒரு அருள் செய்யுமாறு அல்லாட்ட துவா செய்யுங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து துவா செஞ்சாங்கிற ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில் 5652வது ஹதீஸாக இருக்குது. இந்த பெண் வாழும்போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, மக்கள் சஹாபாக்கள்லாம் கூட சொர்க்கத்துக்கு போகிற பெண்ணை பார்க்க உங்களுக்கு ஆசையாக இருக்கான்னு கேட்பாங்களாம். ஆமான்னு அந்த அம்மா தான் ரசூல் அப்படி கேரண்டி கொடுத்துட்டாங்கல்ல, சொர்க்கத்துக்கு போகிற பெண்ணை உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தால் இதோ அந்த கருப்பு நிற பெண்ணை பாருங்கள் அப்படின்னு அந்த பெண்ணை காட்டி பேசுகிற அளவுக்கு இந்த சம்பவம் சஹாபாக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம். இப்போ இதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில், அதாவது வலிப்பு நோயை சகிச்சுக்கிட்டா சொர்க்கம் இருக்குன்னு ஆகுது, அப்போ வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு வருது. அது அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டு கேட்குறாரு. இது அப்படி வராது. இது வைத்தியம்ங்கிற விஷயம் வேறு. இது அவங்க கோரிக்கை என்னன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து சோதனை கொடுத்துருக்குறான்ல, அவன்கிட்ட பிரார்த்தித்து நீங்கள் நீக்க கேட்குறது. ரசூலுல்லாஹ் இறை தூதராக இருக்கிறாங்க, இறை தூதருங்கிற அந்த பவரை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வைத்து நீக்கிறேன்னு கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி கேட்குறதுக்கு தான் இதில் வந்து நீ பொறுத்து கொள்ளலாமே, எதுக்கு அல்லாஹ் தந்தது மாற்றும்படி என்னை விட்டு கேட்க சொல்கிற அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நோய் வந்த பிறகு நம்மளா மருத்துவம் இருக்குல்ல, இந்த மருத்துவங்கள் செய்தோம் என்று சொன்னால் அது சபருக்கு மாற்றமாக வருமானா வராது. ஏன்னு கேட்டால், இந்த சம்பவத்தை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. மருத்துவம் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு கான்செப்டை சொல்லும்போது எப்போவாது நீங்கள் மருந்து இருக்குது ஆனால் பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு சிறந்தன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. புகாரில் 5678வது ஹதீஸில் இருக்கிறது, மா அன்சலல்லாஹு தான் இல்லை அன்சலலஹு ஷிஃபான், அல்லாஹ் எந்த ஒரு நோயை இறக்குனாலும் சரி அதுக்கு ஒரு ஷிஃபாவை, நோய் நிவாரணத்தை அல்லாஹ் இறக்காமல் இருப்பதில்லை. சிலதுக்கு மருந்து இல்லைன்றானா இல்லைன்னு சொல்ல மாட்டான், அவனை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவான். விஞ்ஞானிகள் சொல்லும்போது கூட கொரோனாவுக்கு மருந்து இல்லைன்றா சொல்கிறான், கண்டுபிடிக்கலை, இருக்குது, தேடி பிடிச்சி எடுக்கணும், எல்லாம் போட்டு வச்சுருக்கான் நல்லா. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மா அன்சலல்லாஹு தான், எந்த ஒரு நோயை அல்லாஹ் இறக்குவது கிடையாது, இல்லா அன்சலஹு ஷிஃபான், அதுக்கு ஒரு ஷிஃபாவை, ஒரு நிவாரணத்தை இறக்காமல் நோயை கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், கொரோனா வருது இல்லைங்க, கொரோனாவுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கொரோனாவுடைய மருந்து எல்லாம் அனுப்பிடுவான். முதல்லையே இருக்குது, நம்ம வந்த பிறகு தேடிக்கிட்டு பார்த்து அங்கே கிடக்கான்னு பார்த்து கண்டுபிடிக்கிற வேலையை நம்ம இதில் எல்லாம் சுமத்திடுறான். அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த மருத்துவம் வந்து அல்லாவாக கொடுக்குறது தானே. அல்லாஹ் வந்து அந்த நோய்க்குரிய ஷிஃபாவை இதுக்கு இறக்குறான். அவன் இறக்காமல் நோய் இறக்குறது இல்லைன்னா, இந்த நீங்கள் வலிப்பு உள்பட அதுக்கும் அல்லாஹ் வந்து மருத்துவத்தை வச்சு தான் இருக்கிறான். எய்ட்ஸ் உள்பட நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல. அதே மாதிரி திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கிராமவாசிகள் வர்றாங்க காலத்தில், ஆராபு கிராமவாசிகள் வந்து யார சொல்லலாம் அலானத்த தாவா, நாங்கள் மருத்துவம் செய்யலாமான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு, இந்த சகோதரன் நினச்ச மாதிரி நினைத்து கொண்டு, நம்ம நோய் வந்தால் பொறுத்துக்குள்ள தான் வேணும், மருத்துவம் செஞ்சால் அது பொறுமைக்கு எதிரானது, அப்படி நாங்கள் இருக்கலாமான்னு கேட்கும் பொழுது, அப்போ மருத்துவம் செய்யலாமான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம் செய்யுங்க, செய்யலாமாவா, யா இபாதல்லா ததாவோ, அல்லாஹ்வின் அடியார்களை நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், ஃபைன்னல்லாஹ லம் யலோ தான், எந்த ஒரு நோயையும் அல்லாஹ் ஏற்படுத்துவதில்லை, இல்லா வதாலஹு ஷிஃபான், அதுக்கு நிவாரணத்தையும் வைக்காமல், அதுக்கு நிவாரணத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தாமல் நோயை அல்லாஹ் ஏற்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லா தான் வாஹிதா, ஒரு நோயை தவிர, ஒரு நோயை தவிர அம்புட்டு நோய்க்கு அல்லாஹ் வந்து மருத்துவத்தை வைத்து விட்டான்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு நோய் எதுன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் ஹரம், முதுமைக்கு தான் கிடையாது, வயசாகி போச்சு, மாத்திரை போட்டு இளமையாக முடியுமா,
அது ஒன்றுக்கு தான் அல்லாஹ் வந்து மருந்து வைக்கல அப்படின்னா என்ன, முதுமையை தவிர அனைத்துக்கும் மருத்துவம் இருக்கிறது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு மருத்துவத்தை எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான் என்றும் சொல்லுகிறார்கள். மருத்துவம் செய்யுங்கள் என்று உத்தரவு போடுகிறார்கள். அப்போ ரசூல்லா உத்தரவு போட்ட ஒன்று செஞ்சால் அது பொறுமைக்கு எதிராக எப்படி ஆகும்? ரசூல்லாட்ட வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆன்மீக ஒரு பலத்தில் வந்து நிவாரணம் கேட்குறாங்க. அது நீ பொறுமையாயிரு, நான் நம்பி கேட்குறதா இருந்தால் உனக்குன்னு கேட்டேன்னா நீங்கள் சகிச்சிக்கலன்னு ஆயிரும். நீ மருத்துவம் செய்கிறது தான் இயற்கை பசிச்சா சாப்பிட்ற மாதிரி உள்ளது, அந்த மாதிரி உள்ளது நம்ம செஞ்சு தான் ஆகணும். அது திருமதியில் உள்ள ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கிறது. அதே மாதிரி வந்து முஸ்னத் அகமதுலாம் என்ன இருக்கிறது, இதே கருத்துக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் மருந்து இறக்கிட்டான். அலிமஹு மன் அலிமஹு ஜஹிலஹு மன் ஜஹலஹு, எல்லாம் இறக்கி தான் வச்சுருக்கிறான். தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கிட்டான், தெரியாதவன் தெரியாமல் இருக்கிறான். இல்லாமையெல்லாம் இல்லை மருந்து அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து இன்னொருத்தர் கேட்குறாங்க, இது இப்னு மாஜாவுல ஹதீஸு, அலைனா ஹர்ஜுன் ஃபி கதா, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னென்ன விஷயங்களை வந்து நம்ம செஞ்சால் மருத்துவம் செஞ்சால் எங்களுக்கு குற்றம் வருமானலாம் கேட்குறாங்க. இப்படி விளங்கிட்டு எப்படி அல்லாஹ் ஒரு நோய் தந்துட்டான், ஒரு சோதனைக்கு தந்திருக்கிறான், அதை சபர் பண்ணணும் என்று விளங்கி கொண்டு நாங்கள் அப்படி இருந்தால் எங்களுக்கு குற்றம் ஏற்படுமா அப்படின்னோடனே, இபாதல்லா, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் வந்து எதற்காக இதை தந்திருக்கிறான்னு கேட்டால் உங்களுக்கு யார் மூலமாக குணமடைகிறதுக்கு தான் தந்திருக்கிறான், அதனால் நீங்கள் குணமடை இது பண்ணுங்க, மருத்துவத்தை செய்யுங்க, இப்படி சொன்ன ஹதீஸெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சபுராவெலாம் இருக்குது, சபுர் தான் இது. நீங்கள் மருத்துவம் செஞ்சாலும் சபுர் தான். மருத்துவம் செய்து கொண்டே நீங்கள் பொறுத்து கொண்டு இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு அது வர பாதிக்காது. நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளவில்லை என்றும் வராது. இது ஒரு விஷயம் உங்கள் கேள்வியில். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ கல்யாண விஷயம் வருது. திருமணம் செய்யும் பொழுது இப்படி ஒன்று எனக்கு இருக்குது என்பதை நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அதை வந்து திருமணம் நடக்காது. அப்போ சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு செய்யலாமான்னு கேட்குறாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னதில் என்ன இருக்குன்னு கேட்டால், மாத்திரை போட்டால் வராதுன்னு சொல்கிறீங்க. மாத்திரை போடாத அன்னைக்கு தான் என்ன செய்யும், எனக்கு வந்து அது மாதிரி வந்து விடுகிறேன்றீங்க. ஏன் போடாமல் நீங்கள் இருக்கிறீங்க? நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மருந்தை கண்டினியூ பண்ணினீர்களே ஆனால் அன்றன்றைக்கு அதை அந்த மயக்கம் வராமல் தடுப்பதற்கு தான் அந்த மெடிசன் கொடுக்குறாங்க. அது தடுத்துரும். அந்த மாதிரி நம்ம உறவினர்களே சில பேருக்கெலாம் இருந்து தொடர்ச்சியாக மாத்திரை எடுப்பாங்க, வலிப்பே வராது. அப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம், நமக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த மாத்திரை ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஒரு நாளைக்கு எடுக்கலைன்னு சொன்னால் அடுத்த நாளைக்கு அது எஃபெக்ட் என்ன செஞ்சு வந்துடும். அதை ஒரு கம்பல்சரியான ஒரு காரியமாக செய்து வந்தால் அப்போ இப்படி ஒன்று இருக்கிறது யாருக்கும் தெரியவே செய்யாது. மருத்துவத்தில் உங்களுக்கு குணமான மாதிரி தான் இது. குணமாகிறது என்னென்னு கேட்டால் அதனுடைய மருந்தை கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு போட்டோன்னு நிற்கிதுல ஓரளவு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு அப்புறமேல் வராமல் இப்போ மாத்திரை போடாமல் இருந்து பார்த்து வராமல் இருந்தால் நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு நிப்பாட்டி பார்த்து சரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. டாக்டரை கலந்து நீங்களாக செஞ்சிட வேணாம், மருத்துவர்களை கலந்து செய்யலாம். அப்படிங்கும் பொழுது உங்கள்கிட்ட உள்ள இந்த விஷயம் வந்து இந்த ஒரு பலவீனமும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக அந்த மாத்திரையை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரவே வராதுங்கும்போது அப்படி தான் சொல்கிறாங்க, மெடிக்கல்லையும் சொல்கிறாங்க, மருத்துவத்துலேயும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மனைவி குடும்பத்தாட்ட இது சொல்லலாம். இந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு இத்தனை வருஷமாக ஆச்சு, ஒன்றுமே ஆகலை, இந்த 5 வருஷமாச்சு எனக்கு வலிப்பு வரல, 3 வருஷமாச்சு வரலன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வாங்க, இது சொன்னதுனால தரமாட்டாங்கன்னா அது நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணவொன்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், அப்போ வேணாம்பாங்க. இது கல்யாணம் மறைச்சி செஞ்சிட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி வந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த வலிப்பு எனக்கு தெரியாமல் ஏமாற்றி பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி சொன்னாலும் இதனுடைய உண்மையை விளங்க வைத்து அந்த பெண் வீட்டாருக்கு புரிய வைக்க வேண்டிய ஆள்கிட்ட அழைச்சிக்கிட்டு வந்து கவுன்சிலிங் கொடுத்து இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாதுங்க, இது ஒரு நோய் கிடையாது, சின்ன ஒரு அடப்பு ஏதோ பிரச்சனை தான், அது காலப்போக்கில் என்ன செஞ்சிடும் சரியாக வந்துடும் புரிய வைத்து அதை திருமணம் செய்து கொண்டீர்களேயானால் கண்டிப்பாக அதற்கு ஏற்ற மணமக்கள் கிடைப்பார்கள். அதில் ஒரு மாற்று கருத்துலாம் கிடையாது. அப்படி யாராவது ஏதாவது சொன்னார்களே ஆனால் நீங்கள் அவங்கள எங்கிட்ட அழைச்சிட்டு வாங்க, நான் கவுன்சிலிங் கொடுக்குறோம். இதில் ஒரு பாதிப்பு என்ன மாதிரி வரும், இது ஒன்று பெரிய பிரச்சனை தானா, பயப்படுற விஷயமா என்று அந்த மாதிரி செஞ்சு என்ன செய்யலாம், அதை செஞ்சுக்கலாம். கல்யாணத்தை தவிர்க்க தேவையில்லை, நீங்கள்லாம் தவிர்க்க தேவையில்லை. அதுக்கு உங்களுக்கு திடகாத்திரமாக இருக்கிறீங்க, வாழ்க்கையில் அந்த சக்தி இருக்குன்னா நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது கவனிச்சுக்க. திருக்குர்ஆன் தமிழாக்கம் மூளை பி ஜைனுல் ஆபிதீன். புனித குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, அது தொகுக்கப்பட்ட வரலாறு, அது இறைவனால் தான் அருளப்பட்டது என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலான எளிய தமிழ்நடை, உயர்தரமான காகிதம் மற்றும் பைண்டிங், 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு, விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய இஸ்லாமிய அறிவை மேலோங்க செய்யும் புத்தகங்கள் என அனைத்தும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்த்தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. தொடர்புக்கு 9444276341. காவி கலர் ஆடைகள் ஆண்கள் போடக்கூடாது என்று சொன்னீர்கள்.
ஆனால் நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்பு என்ற தொடர் உரையில் ஈசா நபி அவர்கள் குங்குமப்பூ கலர் கொண்ட ஆடையுடன் இறங்குவார்கள் என்று குறிப்பிட்டீர்கள். அப்போ ஆண்களுக்கு காவி கூடாது என்றால் ஈசா நபி அவர்கள் அந்த குங்குமப்பூ நிற ஆடையில் எப்படி வருவார்கள்? இதுதான் அவருடைய கேள்வி. அதாவது நபிகள் நாயகத்தினுடைய முன்னறிவிப்பு என்று நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தொடர் உரை நிகழ்த்தினோம். அந்த உரையில் ஈசா நபி வருவாங்கங்கிற செய்தியை விளக்கும்போது இந்த செய்தியை சொன்னால் செய்தி உள்ள செய்தி தான், நம்மளாக சொன்ன செய்தி இல்லை. அந்த குங்குமப்பூன்னா காவி தான், குங்குமப்பூ நிறத்தில் ஆடை அணிந்தவர்களாக அவர்கள் இறங்குவார்கள் அப்படின்ட்டு இருக்கிறது ஹதீஸில் உள்ளது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காவி அணியக்கூடாது என்று தடுத்துட்டாங்க. அதுவும் ஆண்களுக்கு தான் தடுத்தாங்க. பெண்களாக இருந்தால் காவியை கூட அணிஞ்சு கொள்ளலாம். இதையும் நம்ம விளக்கியிருக்கிறோம். ரெண்டும் முரண்பாடாக தெரியுமே, ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் தான் அது முரண்பாடு. சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ஈசா நபி நம்ம இந்த உம்மத்துக்கு தான் சில விஷயங்கள் தடுக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது எனது உம்மத்துக்குன்னு தான் அந்த ஆடை சம்பந்தமாகலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காலத்துக்கு காலம் சட்டங்கள் மாறுபட்டு இருக்கும். இந்த தங்கத்தை சொல்லும் பொழுது கூட முந்தைய சமுதாயத்துக்கு ஹராமாக்கப்படலை. என்னுடைய சமுதாயத்தின் ஆண்களுக்கு அப்படின்னு கூறி உம்மத்தி, என் உம்மத்துடைய ஆண்களுக்கு ஹராம் என்று சொல்கிறாங்கல்ல. அப்போ முந்தைய சமுதாயத்தில் உள்ளவங்களாக இருந்தால் அவங்க தங்கம் அணிஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு தடுக்கப்படலை. கொள்கை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஒரே மாதிரியாக இருக்குமே தவிர சில செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு உள்ள சட்டம் ஒருத்தருக்கு மாற்றப்படும், ஒருத்தருக்கு மாற்றப்படும் இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது தான் ஒரு விஷயம். அதனால் அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்குறியா அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்படும். அதனால் ரெண்டும் வரும் பொழுது ரெண்டும் சரியாக இருக்கும்போது நம்ம எப்படி விளங்குறது? இதை ஏற்று அதை மறுக்க முடியாது, அதை ஏற்று இதை மறுக்க முடியாது. ரெண்டுமே ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. ரெண்டையும் ஏற்பதாக இருந்தால் எப்படி ஏற்பது? ஈசா நபிக்கு இது பொருந்தாது. அவர் இந்த உம்மத்தை சேர்ந்தவருக்கு, அவரே ஒரு நபி, அவருடைய உம்மத்தில் தடுக்கப்படாத ஒரு ஆடையாக இருந்தால் அவர் அணிஞ்சிட்டு வர்றது ஒன்றும் கிடையாது தானே. அதனால் அல்லாஹ் அந்த ஆடை அணிந்தவராக அனுப்புகிறான் என்று சொன்னால் அந்த உம்மத்துக்கு தடுக்கப்படாத ஒரு விஷயமாக இருந்திருக்கும். அதனால் அணிஞ்சு இறங்குறாங்க. இது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கு தான், சமுதாயத்துக்கு தான் இந்த காவி ஆடை தடுக்கப்பட்டிருக்கு என்று இணைத்து விளங்கி கொண்டால் அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தற்போது நீங்கள் சொன்ன பொழுது அவருக்கு மார்க்க ரீதியாக ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஒரு காலத்தில் வரக்கூடிய ஒரு அரசர், 8 வருஷம் அவர் ஒரு ஆட்சி பண்ணுவார், உலகத்தையெல்லாம் நீதியால் நிரப்புவார். இந்த மாதிரியான ஒரு வலிமை மிக்க ஒரு முஸ்லீம் அரசராகத்தான் சொல்லப்படுகிறது. மற்றபடி அவர் போர் செய்வார், அப்படி செய்வார், இந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் எல்லாமே பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற கருத்தை நம்ம சொன்னோம். அதை வச்சு அவர் கேட்குறாரு. அதே முன்னறிவிப்புகள் என்ற வீடியோவில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு இணைந்து அதை போரிடுவார்கள் என்று நீங்களே சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. மஹதி மஹதியை பொறுத்த வரைக்கும் துவக்க காலத்தில் முன்னறிவிப்பில் நாம் இதை தான் சொன்னோம். எப்படி சொன்னோம் என்றால் ஈசா நபி அவர்கள் இறங்கி வருவார்கள். அப்போது ஒரு ஹதீஸில் அவங்க தொழுகைக்கு வரும் பொழுது அவரை தொழுகைக்கு சொல்லுவாங்க ஈசா நபியை. அப்போ ஈசா நபி சொல்லிடுவாங்க, உங்களுக்கு ஒரு இமாம் இருக்கும் பொழுது நான் எப்படி தொழுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உம்மத்துக்கு நல்லா ஒரு கண்ணியம் கொடுத்துருக்குறான், அதனால் உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும், தொழுவிக்கணும்னு சொல்லி அவர் இமாமத்து செய்ய மறுத்துருவார் அப்படிங்கிற ஒரு ஹதீஸை விளக்கும் பொழுது அந்த இமாம் யாருன்னா மஹதின்னு நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லிட்டு மஹதியை பற்றி வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் இருக்கிற ஃபாத்திமா வழியில் வருவார், அதுக்கப்புறம் அவர் உலகையெல்லாம் ஆட்சி பண்ணுவாருங்கிற ஹதீஸையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இதை சொன்ன உடனேயே பல சகோதரர்கள் அதில் ஒரு கேள்வி அப்போவே கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் மஹதி சம்பந்தமான ஹதீஸை சொல்கிறீங்க, ஈசா நபியை பற்றியும் சொல்கிறீங்க, இது ரெண்டும் இணைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதில் அப்படி சம்மந்தமே இல்லையே. மஹதி ஒரு உலகையெல்லாம் ஆளுவார்னு வருது, நபியுடைய குடும்பத்தில் வருவார்னு வருது, அதை கொண்டு வைத்து இந்த இமாம் என்று சொல்பவர் இவர்தான் என்று எப்படி நீங்கள் முடிவு செய்யலாம் அப்படின்னு அப்போவே கேட்டாங்க. கேட்ட உடனே தான் அந்த மஹதி குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த கருத்து தவறுன்னு தெரிஞ்ச உடனே அன்றைக்கே நம்ம என்ன செஞ்சிட்டோம் என்றால் ஆன்லைன் பிஜேயில் கட்டுரை வடிவத்தில் இதை எழுதிட்டோம். என்ன எழுதிட்டோம்? மஹதிங்கிறவருக்கு மார்க்க ரீதியாக ஒரு முக்கியத்துவம் இல்லை, டெக்ஸ்ட்டாக இருந்தால் அதில் வீடியோலாம் அழிச்சிருக்கலாம். அப்போ இந்த தொழில்நுட்பம்லாம் கிடையாது, நமக்கு தெரியாது. அதனால் வீடியோவில் அப்படி இருந்து போச்சே தவிர இதே ஆன்லைன் பேஜில் இப்போவும் அந்த ஆர்டிக்கல் இருக்குது மஹதியை பற்றி உள்ளது. நம்ம அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, சென்ற வாரமோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி
இதே கருத்தை தான் பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எழுதியிருக்கிறோம். அது எப்போ எழுதணும்னு கேட்டால் மஹதி அலைஹிஸ்ஸலாம் இறுதியில் வருவார் என்று நாமளும் நம்பிக்கொண்டு தான் சொன்னோம். அதில் பல சகோதரர்கள் கேள்வி கேட்ட பிறகு இல்லை அந்த கருத்து வரலையே, தவறாவில் இருக்குது, மஹதி தனி, ஈசா நபி தனி, ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வந்த பிறகு நம்ம அதை எழுதிட்டோம். அது போக இப்போ என்ன செஞ்சிட்டோம்னா, இப்போ இந்த வீடியோக்கெல்லாம் இப்போ நம்ம ஆன்லைனில் உள்ள வீடியோவில் அந்த இடத்த கட் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். முன்னறிவிப்போடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம்னு வரக்கூடிய அந்த செய்தி மட்டும் கட் பண்ணி தான் நம்ம ஆன்லைன் பேஜில் நம்ம மாற்றியிருக்கிறோம். அதனால் இப்போ சொன்னதான் சரியானது. முன்னாடி சொன்னது அது சொன்ன உடனேயே நம்ம திருத்தி இணைஞ்சிருக்கிறோன்னா அந்த கட்டத்திலே ஆர்டிக்கலாக போட்டு அதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஆன்லைன் பேஜில் மஹதியின் போட்டியெல்லாம் வரும் ஆர்டிக்கல், அதை வச்சு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்ல ரஹ்மானின் மாபெரும் கிருபையால் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் இயங்கி வரும் அல் ஹிதாயா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள விரும்பும் மகளிருக்காக 1 வருட ஆலிமா பட்டக்கல்வி, வெளியூர் மாணவிகளுக்கு தங்கி பயில பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி, தீனுல் இஸ்லாத்தை ஏற்ற மகளிருக்கு 3 மாத தீனியாத் என்னும் அடிப்படை கல்வி இலவசம். புதிய மாணவிகளுக்கான சேர்க்கை துவங்கிவிட்டது. மார்க்கம் பயில விரும்பும் மாணவிகள் உடனே முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 6381664744, 8015379211, 8637623634. அடுத்து இந்த பட்டப்பெயர் வைக்கிறத பற்றி சொன்னோம் இல்லையா, அது கேட்குறாங்க. பட்டப்பெயர் வைக்கப்பட்டவர் விரும்பினால் அனுமதி இருக்குது என்று கூறினீர்கள். மறுமையில் தத்தமது பெயரை கொண்டு அழைக்கப்படுவார்கள் என்று ஹதீஸ் இருப்பது போல் கேள்விப்பட்டிருந்தேன். பட்டப்பெயர் வைத்தால் அவரை அழைக்கும் போது அவருக்கு தெரியாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியான ஹதீஸ் தானா? பதில் தாருங்கன்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறதுல பாதி தான் ஹதீஸ் இருக்குது, அதுவும் பலவீனமான ஹதீஸு. இன்னொரு பாதி ஹதீஸ் கிடையாது. என்ன பாதி? அவரவர் பெயரை கொண்டு அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்குது. பட்ட பெயரை கொண்டு அழைத்தால் அவருக்கு தெரியாது அப்படிங்கிற நீங்கள் சொன்னது ஹதீஸில் இல்லை. அந்த ஹதீஸ் கூட எப்படி இருக்குது என்று கேட்டால், அதாவது இன்னக்கும் துதாவுன, இது அபுதாவுதில், தாரமியில், பைஹக்கியில், அகமதில், இப்னு ஹிப்பானில், இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா, இன்னக்கும் துதாவுன யோமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும், கியாம நாளில் உங்களுடைய பெயரை கொண்டும் அஸ்மாய் ஆபாயிக்கும், உங்களுடைய தந்தைமார்களுடைய பெயர்களை கொண்டும் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். எனவே ஃபஹ்சினு அஸ்மாக்கும், உங்கள் பெயர்களை அழகாக வைத்து கொள்ளுங்கள் இப்படிங்கிற கருத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதில் அபுதாவுதில், தாரமியில், பைஹக்கியில், அகமதில், இப்னு ஹிப்பானில் இருக்குது. இந்த ஹதீஸை பதிவு செஞ்ச அபுதாவுது இந்த ஹதீஸு சரியில்லைன்னு அவரே சொல்லிவிடுறாரு. எதனால் சரியில்லை சொல்கிறாருன்னா, இது அபுத்தர்தாங்கிற ஒரு சஹாபி அறிவிப்பதாக வருகிறது. அபுத்தர்தாட்டிருந்து கேட்டு அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் அப்துல்லாஹிபின் அபி ஜக்கரியா. அப்துல்லாங்கிறவர் அபுத்தர்தா சொன்னதாக இது அறிவிக்கிறார். ஆனால் அபுத்தர்தா காலத்தில் ஒரு வாழவே இல்லை. அபுத்தர்தாவுடைய காலத்துக்கு பிந்தி வரக்கூடிய ஆள். அபுத்தர்தாவுடைய காலத்துக்கு பிறகு பிறந்த ஒருத்தர் அபுத்தர்தா சொன்னார்னு அறிவிச்சா இப்படி அவர்கிட்ட சொல்லியிருப்பார். 2 பேருக்கு தொடர்பு இருக்கணும். ஹதீஸை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இன்னார் சொன்னார்னு நான் அறிவித்தேன்னு சொன்னால் அவர் நான் கேட்டிருக்கணும், அவர் நான் சந்திச்சிருக்கணும், அந்த வாய்ப்பு இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஹதீஸை ஏற்றுக்குருவாங்க. இந்த இடத்துல இதையே சொல்கிறாரு, அபுதாவுத் சொல்கிறாரு, இப்னு அபி ஜக்கரியா, இந்த அப்துல்லா இப்னு அபி ஜக்கரியா என்பவர் லம் யுத்ரிக்கு அபுத்தர்தா, அபுத்தர்தாவை பார்த்தது கிடையாது, அபுத்தர்தா காலத்தை அடையலைங்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் வருது. இதை நபி சொன்னதாக அபுத்தர்தா சொன்னார்னு வருது. அபுத்தர்தா சொன்னதாக சொல்லக்கூடியவர் அப்துல்லா இப்னு அபி ஜக்கரியா. இந்த அப்துல்லா இப்னு அபி ஜக்கரியாங்கிறவர் அபுத்தர்தாவை பார்த்தது கிடையாது. அவர் காலத்துக்கு பிந்தின ஒருத்தர். பிந்தி ஒருத்தவர் வந்துக்கிட்டு சொன்னார்னு சொன்னால் அவர் எப்படி இந்த செய்தி கிடைச்சி? யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த சொன்னவர் பொய்யராக இருக்கலாம், சொன்னவர் இட்டுக்கட்டுற ஆளாக இருக்கலாம். அவரை சொல்லு முதல்ல, அது விடுபட்டு போயிருக்கிறது. அதனால் இடையில் ஒரு ஆள் விடுபட்டு போயிருக்கிற காரணத்தினால இந்த இதை ஹதீஸாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. எப்படி பட்டப்பெயரை சொல்லி பட்டப்பெயர் வைத்து கொண்டீர்களே, ஆனால் சொந்த பெயரை கூட அழைக்கும் போது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. மெம்பிஸ் என்னும் ஒரு நிறுவனம் தற்போது ஆடு மாடுகளின் செல்லிலிருந்து இறைச்சியை உற்பத்தி செய்து வருகிறது. பில்கேட்ஸும் இதை உலகம் முழுவதும் பெருக்க நிறுவனத்திற்கு பங்குதாரராக இருக்கிறாராம். பில்கேட்ஸ் இணையத்தில் தெரிய வருகிறது. ஒரு காலத்தில் இப்படி செல்லிலிருந்து உருவாக்கப்படும் இறைச்சியை பாதுகாப்பானது, உயிரினங்களை கொன்று உண்ணும் இறைச்சியில் நோய்கள் பரவுகிறது,
அதனால் அவைகளை அறுக்க தடை ஏற்பட்டு இப்படி செயற்கையாக உருவாக்கப்படும் இறைச்சியை மட்டுமே மனிதன் உண்ண முடியும் என்ற சட்டம் வரக்கூடும். அப்படி வந்தால் குர்பானி எப்படி செய்வது? இந்த செயற்கை இறைச்சியையே கிலோ கணக்கில் வாங்கி அதை அறுத்து பங்கிட்டு கொடுப்பதை மார்க்கம் அனுமதிக்குமா? இல்லை என்றால் குர்பானிக்கு என்ன செய்வதுன்னு கேட்டிருக்கிறாரு. குர்பானிக்காக தான் கேட்குறாரு. ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், பொதுவாக மனிதன் சில ஆராய்ச்சி பண்ணினானேயானால் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் அதை சேஞ்சு பண்ணி என்ன செய்ய முடியும்? எந்த மாற்றத்தையும் செய்ய முடியும். அதற்கான ஒரு அறிவை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த பொருள்களில் அந்த தன்மையை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒரு இரும்பு இரும்பு எடுத்துக்கிறோங்களேன். இந்த இரும்பை தங்கமாக மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். இரும்புடைய அணு என்னன்னு பார்த்து தங்கத்துடைய அணு என்னன்னு பார்த்து தங்கத்தின் அணுவை அதில் கொண்டு இரும்பில் இருக்கிற மாதிரி செஞ்சிட்டோம் என்று சொன்னால் பெரிய வேலை செய்யணும். அது ஒரு விஷயம். செய்து விட்டால் தங்கத்தை மண்ணை கூட தங்கமாக்கலாம். எதை வேணாலும் எதுவும் ஆக்கிடலாம். ஏன்னா அந்த பொருள்கள் அதனுடைய அணுவுடைய எண்ணிக்கையை வைத்து அந்த பொருளாக ஆகிறது. இரும்புன்னா அதுக்குன்னு ஒரு அணுவுடைய எண்ணிக்கை இருக்குது. அது விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டுக்கிறங்க. அந்த மாதிரியான எண்ணிக்கையை அந்த எண்ணிக்கையை இரும்புடைய எண்ணிக்கையை தங்கத்தில் கொடுத்தா தங்க இருமாக போயிடும். அந்த அணுவுடையதை இங்கே உற்பத்தி ஆக்கிட்டா இதை செய்ய முடியும். எவனை செய்கிறானா? இப்போ செய்யலை. அதாவது விஞ்ஞான ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக இதை செய்ய முடியும். எந்த ஒன்றையும் வேறு ஒன்றாக மாற்ற இயலும். ஆனால் நீங்கள் தங்கம் தான் இன்றைக்கி விலை கூட, அந்த விலை கூடுன தங்கத்தோடு கம்பேர் பண்ணால் கூட நீங்கள் இது உருவாக்கப்பட்டீங்கன்னா 1,00,000 மடங்கு கூட செலவழிக்கணும். விலங்க உருவாக்க முடியுங்கிறது வேற. அதுக்கு அணுவை பிரிக்கிறதுக்கு பெரிய அந்த அணுவாடையெல்லாம் வைத்து பயங்கரமான அதுக்கு செக்யூரிட்டிலாம் பண்ணி சும்மா அணுவை எடுத்து பிடித்து தூக்கி போடுறதில்ல. அணுவை பிரித்தல் என்பது ஒரு பெரிய டெக்னாலஜி. கூடங்குளத்தில் இந்த மின்சாரத்துக்காக அணுவை பிரிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி பண்ணி மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க. அப்போ தங்கத்தை பிரித்து நாங்கள் செய்ய போகிறோம் உண்டாக்கணான்னு சொன்னால் அதற்கு ஆகுறது ஒரு கிராம் தங்கம் 1000 ரூபான்னு சொன்னால் 1 கிராம் தங்கம் 10 லட்ச ரூபான்னு விற்க வேண்டி வரும். ஆனால் இதையான இப்போ தேவையில்லாமல் செய்யணும். முடியும்ன்றதை தத்துவமாக வச்சு விட்டாங்களாம். முடியும் என்பதை தத்துவார்த்தமாக ஒத்துக்கொண்டு இதற்காக யாரும் முயற்சி பண்ணி தங்கத்தை உருவாக்குறோம் அப்படின்னு உருவாக்க மாட்டான். எப்போ உருவாக்குவான்? இதை விட அது லாபமாக இருந்து தான் உருவாக்குவான். தங்கம் என்ன செய்யுது? அதை விட ஒரு கிராம் தங்கம் 1 கோடி ரூபான்னு விலைக்கு வந்துருச்சுன்னு வைங்க. அப்போ நம்ம உருவாக்கினா கம்மியாகவும் சிந்திக்கலாம். அப்போ தான் அந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகும். இதை விளைவிக்கிறேன். அதே மாதிரி இப்போ இறைச்சியை உண்டாக்க முடியுமானா உண்டாக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இறைச்சி மனிதனுடைய உயிரை செல்லை எடுத்து அதை அதுக்குரிய டெக்னாலஜி இப்படி கருவிலையெல்லாம் வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரி வளர்த்திங்கன்னா செல்லு பெருகிட்டே போகும். ஒரு இறைச்சி சின்ன ஒரு செல் கண்ணுக்கு தெரியாத செல்லை வச்சு வளர்ப்பாங்க. அது 2, 3, 4, 10, 20, 100 கோடி இப்படின்னு பெருகும்போது ஒரு கட்டியாக சதக்கட்டி மாதிரி ஆயிரும். அப்போ அதுக்கு பிறகு அதில் ஒன்று எடுத்து விட்டுனா அது உண்டாகிட்டே இருக்கும். இப்படின்னு உருவாக்க முடியுமான்னா அது உருவாக்கலாம். அது ஏதோ மண்ணை தோண்டி விதைக்கிற மாதிரி விஷயம் கிடையாது. அதுக்கும் பெரிய தொழில்நுட்பங்கள்லாம் தேவை இருக்கிறது. அதை உண்டாக்கி காட்டிட்டாங்க. உண்டாக்கி காட்டினா 100 கிராம் அந்த இறைச்சி 18 லட்சம் ரூபா விலை வச்சாங்க. சில பணக்காரங்க என்னடான்னு வாங்கி செஞ்சு பார்த்துட்டாங்க. 100 கிராம உருவாக்குவதற்கு அவ்வளோ டெக்னாலஜி செய்யணும். சும்மா வந்துடாது. 100 கிராமுக்கு 18 லட்சம் ரூபான்னா எந்த கிரிக்கெட்டாச்சும் வாங்குவானா? நீ அதிக அளவுக்கு நீ வந்தால் கூட 1 கிலோவுக்கு 1 லட்சத்துக்கு கம்மியாக வரவே வராது. அதாவது இந்த ஆரம்பத்தில் அப்படி 100 கிராம் 18 லட்சம் வந்தால் கூட என்னதான் நீங்கள் உற்பத்தி அதிகப்படுத்தினா கூட அதற்கு உற்பத்தி ஆகிறதுக்கு உள்ள செலவு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தால் அது இந்த வகையில் ஒரு சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பில்கேட்ஸ் வர்றாரு போகிறாருன்னு சொல்லி அந்த 18 லட்சம் ரூபாய்க்கு விற்றதோடு முடிஞ்சு வச்சு தொடர முடியல அவங்களால. இதை ஏன் வாங்குவான்? என்னதான் இருக்குன்னு பார்க்கறதுக்கு சில பணத்திமிர் உள்ளவங்க வாங்குவாங்க. ஒரு வாங்குவோமேண்டு புதுசாக இருக்கல. ஒரு 18 லட்சம் தானே, அவன் சும்மா சாதாரணமாக காசெல்லாம் கருதாத ஆளுக்கு பணம் கோடி வச்சுருப்பான். அவனுக்கு 18 லட்சம் பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் ஒரு தடவை வாங்குவானே தவிர அதை தொடர்ச்சியாக வாங்க மாட்டான். ஒன்று. இரண்டாவதாக இது வந்த உடனேயே வாதங்கள் வரும். இது கண்டிப்பாக இதில் இயற்கையாக கிடைக்கிற இறைச்சியை விட இதில் கேடுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ரசாயனங்கள் மூலமாகவும் கெமிக்கல் மூலமாகவும் தான் அதில் அந்த சில மாற்றங்கள்லாம் செய்கிறான். சும்மா அப்படி வளர்த்துட்டு போகிறது இல்லை. அதில் பல கெட்டு போகாமல் இருக்க பல விஷயங்களுக்கு என்ன செய்கிறான்? சுவை ஏற்றுவதற்கு, நிறம் ஏற்றுவதற்குலாம் என்னென்னமோ அதில் சேர்க்குறாங்க. இதெல்லாம் அனைத்துமே கேடு தரக்கூடியதாக இருக்கும். அது ஒரு விவாத பொருளாகும். இது நமக்கு வேணாம், நமக்கு ஈஸியாக கிடைக்கும்போது ஒரு கோழி வாங்கி யார் தின்ட்டு போகிறது இது இருக்குடான்னு சொல்லி மனுஷர்கள் நினச்சிருவாங்க. அது ஒரு விஷயம் சாத்தியப்படாது. செஞ்சுட்டாங்க, செய்ய முடியுங்கிறது வேற. அப்படி வந்தால் கூட அதை விற்றா கூட ஒரு பணக்காரவனா ஒரு ஆசைக்கு வித்தியாசமானதாக இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இந்த பிளாட்டின் அதெல்லாம் வாங்குறாங்கல்ல, வைரக்கல்லாம் வாங்குறாங்க. அது என்னது ஒன்றுமே யூஸ் இல்லை. பணக்காரது விரும்பி வாங்குறான், அதனால் அதுக்கு மதிப்பு இருக்குது. அதனால நம்ம ஏழைகளை பாதிக்குது. அதனால்
வைரத்தை வந்து 500 கோடிக்கு விற்றா என்ன, 50 கோடிக்கு விற்றா நம்மளுக்கெல்லாம் என்னென்ன அதில் ரோடு விற்றா விற்றுட்டு தின்ட்டு போங்கடா. நம்ம உலகம் வேறு, அவங்க உலகம் வேறு. அந்த மாதிரி இந்த வைரம் வாங்குற மாதிரி இதை வாங்கி திங்கிற ஒரு கூட்டம் இருப்பானே தவிர வெகுஜன மக்களுக்கு இது வருமா? வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போக முடியுமா? அது முடியாது. அது போக இந்த கால்நடைகள்லாம் நீ வந்து ஒன்றும் செய்யக்கூட தடுக்க இயலாம உன்னால். நீ விற்கிற, நீ விற்றுட்டு போ. நான் ஆட்டை வளர்த்து நான் அறுக்கிறேன், நீ எப்படி இதை எப்படி தடை போட முடியும்? உலகத்தில் தடுக்கலாம் முடியாது. நான் விரும்பி எந்த ஆட்டையும் நான் என்ன செய்வேன், வழக்கம் ஆடுகளை நீ அழிச்சுவிட்டு செய்வியா? நீ அழிக்க முடியாது. யாரால ஆடு கோழி எதையுமே அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இதெல்லாம் தடுத்து விட்டதை கொண்டு வர முடியுமானா முடியாது. கமர்ஷியலாக செய்கிறவன் வந்து அவன் எதை விளம்பரம் பண்ணி அதில் அந்த சத்து இருக்குது இந்த சத்து இருக்குன்னு வேண்டாம் பணக்காரங்களை பிடிப்பான். அதனால் கியாம நாள் வரைக்கும் அந்த ஆடு இல்லாமல் மாடு இல்லாமல் கோழி இல்லாமல் எல்லாம் போகாது. இன்னும் சொல்லப்போனால் அது மாதிரி போனால் இன்னும் பயங்கரமான. இதை பற்றி ஆய்வு செஞ்சு சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சுழற்சி முறை கெட்டு போயிடும். ஆடு மாடு கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டீங்கன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு ஒரு உத்தரவை போட்டு எல்லா ஆடு மாடையும் கூட தென்கொரியாவாக இருந்தால் வடகொரியாவாக இருந்தால் செய்யலாம். இந்தியாவில் செய்ய முடியுமா? எல்லா ஆட்டையும் கொள்ளு, எல்லா மாட்டையும் கொள்ளுன்னு சொல்லி அது மாதிரி என்ன சர்வாதிகார நாடாக இருந்தால் கூட அது கொண்டு போடலாம். சரி கொண்டுட்டீங்க, கொன்ற பிறகு என்ன ஏற்படும்? புல் பூண்டுகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் வந்து ஆடு மாடுகள் சாப்பிட்டு அதுலேருந்து ஆக்சிஜனை வெளிப்படுத்தி மீத்தேன் வாயுவெல்லாம் வெளிப்படுத்துவது தான் நமக்கெல்லாம் ஒரு ஆரோக்கியத்தை தந்து கொண்டு இருக்குது. அதெல்லாம் இப்போ இருக்கவே இருக்காதுன்னு நினச்சேன்னா எங்கே பார்த்தாலும் காடு வளர்ந்து போய் உலகமாக இருக்காது. மனிதன் செயல்படும் அதுக்கெல்லாம் அது போய் சாப்பிட்றதுனால தான் ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு நிலம் கிடைக்கிறது. எங்கே பார்த்தாலும் மரஞ்செடிகள் வளர்ந்து அடர்த்தியாக போய் என்னதுன்னு அழிக்க முடியாது. அப்படியான ஒரு சுழற்சி முறையெல்லாம் பெரிய கேடு ஏற்பட்டுரும். அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் இது சாத்தியப்படாது. நம்ம பயப்பட தேவையில்லாமல் வந்து உற்பத்தி செஞ்சு விற்பனைக்கு வந்தாலும் உங்களுக்கு குர்பானி பஞ்சாயத்துலாம் வராது. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். ஒரு பேச்சுக்கு உத்தரவு போட்டாலும் கிடையாதுன்னு சொல்லி அழிச்சுவிட்டு நான் வீம்புக்கு இதைத்தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்க, எல்லாம் கேட்க மாட்டான். அவ்வளோதானே. இல்லை நம்ம மார்க்கங்கள் ஏசுறது தானே. நீ எந்த ரூட்டுக்கு வந்தாலும் எங்கிட்ட தீர்வு இருக்குது. லாய் கொல்லி உள்ளாக நப்சன் இல்லை உசாகா. எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சக்தி மீறி கிடையாது. ஆடு குர்பானி ஆடு இல்லை போ வேலையை பார்த்துட்டு இதில் என்ன நல்லா கேட்பானா, ஏன்டா குர்பானி கொடுக்கல, ஆடு இல்லை நல்லா முடிச்சு வச்சுக்காது. அவ்வளோதானே. நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டாலும் கொடுன்னு சொல்லுவானா? நம்ம இஸ்லாத்துக்கு என்ன இருக்கணும், எந்த ரூட்டில் நீ வந்தாலும் இஸ்லாத்தில் வந்து அது எதிராக வந்து நிப்பாட்டாலும் முடியாது. அதனால் உங்களுக்கு எந்த குற்றம் அப்படி கிடைக்காதுங்க நிலை வந்துச்சுன்னு சொன்னால் விட்டுற வேண்டியதுதான். இப்போ நம்ம ஒட்டகம் ஆடு மாடு ஒட்டகம் கொடுக்கணும்னு வச்சுருக்கிறோம். ஒட்டகமே கொடுக்கக்கூடாதுட்டான். இப்போ ஆடு மாடு கொடுக்கலையா? அது மாதிரி தான் கொடுக்காட்டி இன்னும் 2 கொடுக்குறோம். இதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? சரி இந்த இதை விட்டுருங்க. பொதுவாக ஒரு சட்டம் போகிறான், ஒரு நாட்டில் இருக்கு போய் ஆட்சிக்கு வந்து எந்த உயிரினத்தை அறுக்கக்கூடாதுங்கிறான். இந்த இறைச்சி விட்டுருங்க, எந்த உயிரினை சைவம் தான் இனிமே அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணுறான் சர்வாதிகார ஒரு நாட்டில். அவன் என்ன செய்வான்? ஆடு இருந்தால் கூட அறுக்கக்கூடாது, அறுக்க தடை போடுறான். உங்களுக்கு என்ன விஷயம்? இந்த லாக்டவுன் மாதிரி தான். லாக்டவுனுக்கு என்ன பண்ணுறீங்க? வீட்டில் உட்காந்து தொழுதுட்டு இருக்கீங்களா? ஜும்மாவுக்கு போகலையில், ஜமாத்துக்கு போகலையில், பெருநாள் கூட முடியாதுன்னு இருக்குல்ல. அது மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதானே. எந்த ரூட்டில் வந்தாலும் நமக்கு பாதிப்பே வராது. குழம்புலாம் தேவையில்லை. எளிமையான மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம். சரி. இறையருளால் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஓர் புதிய உதயம். தாயுள்ளம், அனாதை சிறுவர் இல்லம் மற்றும் மதரசா, ஆதரவற்ற சிறுவர்களுக்கான அரவணைப்பு இல்லம், உணவு உடை உறைவிடம், தரமான உலக கல்வியுடன் கூடிய மார்க்க கல்வி என தாயுள்ளத்துடன் கூடிய பராமரிப்பு மற்றும் மார்க்கம் பயில விரும்பும் மாணவர்களுக்கு 1 வருட ஆலிம் பட்டய படிப்பு என அனைத்தும் இலவசமாக. ஆதரவற்ற சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் சேர்க்கை துவங்கிவிட்டது. இப்போதே முந்துங்கள். தொடர்புக்கு 9789085666, 7010994520, 6380921148, 9940012064. அடுத்த கேள்வி இலங்கை அஸ்லம் என்ன கேட்குறாருன்னா, இஸ்லாம் மாதங்கள் எப்போது உருவாகியது? அப்படியான நபி அவர்கள் முஹர்ரம் துல்ஹஜ் என்றெல்லாம் எப்படி சொல்லியிருக்க முடியும்? உமரின் காலத்தில் தான் மாதங்களின் பெயர் குறிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இஸ்லாமிய மாதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிஜ்ரி ஆண்டில் வரக்கூடிய அந்த மாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதங்கள் முஹர்ரம், சஃபரு, ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு, ஷாபான், ரமதான், ஷவ்வால், துல்கதா, துல்ஹஜ், இப்படி 12 மாதம் இருக்குது. இந்த 12 மாதங்களும் இது யார் உருவாக்கினான்? அதாவது இந்த வேறு காஃபிர்கள்லாம் வச்சு இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆன பிறகு இதை முஹர்ரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இதை சஃபர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இதை ரபியுல் அவல் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 12 மாதத்துக்கு பேர் வச்சு உருவாக்குனாங்களா, முன்னாடியே இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மாதத்துக்கும் பேர் வைக்கவே இல்லை.
அந்த காலத்து மக்கள்கிட்ட இருந்த அந்த பேரை அப்படி அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அரபியர்கள் வந்து முஹர்ரம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, சாஃபர்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, ரஜப்னு சொன்னாங்க, ஷாபான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லா மாதங்களுடைய பெயர்களுமே அவர்கள் பயன்படுத்தின பெயர்கள் தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதங்களுக்கெல்லாம் பேரை உண்டாக்கி நம்ம புது மார்க்கம் கொண்டு வந்துட்டோம், அதனால் மாதத்தை நம்ம புதுசாக உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்துக்கு இந்த பேர், இந்த மாதத்துக்கு இந்த பேர்னு சொன்னாங்களான்னா கிடையாது. முஹர்ரம்னா அபூஜஹலுக்கு அதான் முஹர்ரம், ரசூலுல்லாவுக்கும் அதான் முஹர்ரம். ரபியுல் அவ்வல்னா அபூஜஹலுக்கும் அதான் ரபியுல் அவ்வல், அபூ சுஃபியானுங்க அந்த காஃபிராக இருந்தாங்கல்ல அபுல் ஹப், அவங்களுக்கும் அதான் அந்த மாதம், நமக்கு அதான் மாதம். அந்த மாதங்கள் எல்லாம் அந்த மக்களால் வந்து அறியப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இது சொல்லுவாங்க, அந்த ஹஜ்ஜி கடைசி ஹஜ்ஜில் 4 மாதம் புனிதமானது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விலைக்கு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், மின்ஹா அர்பாத்துன் ஹுருமுன், 12 மாதங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அதில் 4 மாதங்கள் புனிதமாக இருக்கிறது. சலாசத்துன் முத்தவாலியாத்துன், 3 மாதங்கள் ஒன்று தொடர்ந்து வரும், 1 மாதம் தனியாக வரும். 3 மாதம் என்னென்ன, துல்கதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இதெல்லாம் இருக்க போய் தான் நமக்கு சொல்ல முடியும். அந்த மக்கள்கிட்ட போய் 12 மாதம் இருக்குது, அதில் அந்த 3 மாதம் புனிதமானது பேரை சொன்னால் மக்கள் வழங்குறாங்கன்னு என்ன அர்த்தம், அந்த பேரை அறிஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இதை பற்றி சொல்வதற்கு முன்னாடியே துல்கதாண்டு அவங்களுக்கு விளங்கி இருக்கிறாங்க, துல்ஹஜ்ஜின்னு வழங்கி வச்சுருக்கிறாங்க, முஹர்ரம்னு வழங்கி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனியாக வரக்கூடிய ஒரு ரஜபு முலர்னா அந்த குறைஷி கோத்திரத்தார், குறைஷி கோத்திரத்தாருடைய முலர்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் வேறு ஆளுக்கு வேறு பேர் வச்சுருக்காங்க. அதனால் ரசூல் அது ரஜபுன்னு சொல்லும்போது ரஜபுன்னு அதை எல்லோரும் சொல்ல மாட்டாங்களாம். இந்த இது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. இந்த ரஜபை மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த அந்த மக்காவில் உள்ளவங்க மட்டும் ரஜபுன்னு சொல்லுவாங்க, வேறு பகுதியில் உள்ளவங்க வேறு பேர் சொல்லுவாங்க. அதனால ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ரஜபு முலர்னா குறைஷிகளுடைய ரஜபு மாதம், அந்த நாள் புனிதமானதுங்கிறாங்க. அப்போ அந்த ரஜபுங்கிற பேர் அவங்க முலர் கூட்டம் தான் வச்சுருந்தாங்க, ரசூலில் அந்த பேரை வைக்கலை. அதுக்கு அது சொல்லும்போது அல்லது பைன ஜுமாதா ஒ ஷாபான், இந்த ரஜபு என்பது ஜமாதுல் அவ்வலுக்கும் ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் நடுவில் வருகிறது. ஜமாதுல் ஆஹிர் ரஜபு ஷாபான், ஜமாதுல் ஆஹிர் ரஜபு ஷாபான்னா ஷாபானுக்கு ஜமாதுல் நடுவில் ரஜபு வருது. அப்படி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். முலருடைய ரஜபு மாதம்னா எந்த மாதம் தெரியுமா, நீங்கள் ஜமாதுல் ஆஹிர் இருக்கிறீங்களே அந்த மாதத்துக்கும் ஷாபானுங்கிறீங்களே அந்த மாதத்துக்கும் நடுவில் வர்றது. ஏன் இதை விளக்குறாங்கன்னு கேட்டால், இதுக்கு வேறு பேர் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இவன் மட்டும்தான் ரஜபுண்டான். ரஜபுண்டு சொன்னால் மற்ற மக்களுக்கு புரியணுமே. இந்த ஹஜ்ஜில் வந்து மக்காக்காரன் சொன்னால் அவனுக்கு புரிஞ்சிடும் ரஜபுண்டா. மக்காக்காரன் மட்டும் வரல, அந்த கடைசி ஹஜ்ஜில் பல ஊர்க்கார மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் ரஜபுன்னு சொல்லிட்டாங்கன்னா, ரஜபுண்டு எந்த மாதத்துக்கு சொல்கிறாங்க, ரஜபுண்டு ஒரு மாதம் நம்மள்ட்ட இல்லையே அப்படின்னு வேறு பகுதி உள்ளவங்க நினைப்பாங்க. மக்காக்காரர்களுக்கு விளங்கி போயிடும் அந்த குறைஷிகள் அது பேரை சொல்கிறதுனால. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அது ரஜபு மட்டும்தான் அந்த வித்தியாசமான பேராக இருக்கிறத அவன் பேரை ஏற்றுக்கிட்டாங்க. அதுவும் ரசூலுல்லாஹ் வைக்கலை. அதை சொல்லும்போது தான் என்ன சொல்கிறாங்க, ரஜப்னா என்னென்னு தெரியுதா, ஜமாதுல் ஆஹிருக்கு ஷாபானுக்கு நடுவில் உள்ளதுங்கிறாங்க. அப்போ வெளியூர்காரனு புரிஞ்சு போயிருப்ப. வெளியூர்லேருந்து வந்தவர்களுக்கு ஜமாதுல் ஆஹிர் அதுக்கு என்ன பேர் அது தெரியல, என்ன சொன்னாண்டு ஒரு பேரை சொல்லிட்டு, ஓ இதைத்தான் ரஜபுங்கிறாங்களா அப்படின்னு விளங்கி கொள்வதற்காகத்தான் இந்த 2 நடுவில் உள்ளது சொல்கிறாங்க. முன் மாதத்தையும் பின் மாதத்தையும் சொல்லி அது நடுவில் உள்ளதுங்கிறாங்க. இது இந்த ஹதீஸில் எத்தனை வருது, துல்காதா சொல்லிவிட்டாங்க, துல்ஹஜ் சொல்லிட்டாங்க, முஹர்ரம் சொல்லிவிட்டாங்க, ரஜபு சொல்லிட்டாங்க, ஜமாதுல் ஆஹிர் சொல்லிட்டாங்க, ஷாபான். இந்த ஒரு ஹதீஸில் 6 மாதம் வந்துருச்சு. இதெல்லாம் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பேரை வச்சாங்க கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரபியுல் அவ்வல் 12 வந்து இது மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவில் வந்து நுழைந்தது ரபியுல் அவ்வல் 12. ரபியுல் அவ்வல் பேருக்கு போய் தான் சொல்ல முடியுது. ரபியுல் அவ்வல் ஒரு மாதம் இருந்து அந்த பேர் பழக்கத்தில் இருக்க போய் இது புகாரில் 3906. அப்போ ரபியுல் அவ்வலும் வந்து விட்டது. இப்படி எல்லாமே ஷவ்வால் நிறைய இடத்துல வந்திருக்கு. 6 நோம்புலாம் வைக்கிறீங்கல்ல, ஷவ்வால்ண்டு. ரமலான் குரான்லேயே சொல்லிவிட்டாங்கல்ல ரமலாண்டு. அப்போ எல்லா மாதங்களுமே சஃபர் மாதம் பிந்தின 10 பகுதியில் நோய்வாய்ப்பட்டார்கள் சஃபர் வருது. இப்படி அனைத்து மாதங்களுமே அன்றைய மக்களை அறிந்த ஒன்றாகவும் அவங்களே பழக்கப்படுத்தி கொண்ட ஒன்றாகவும் தான் இருந்தது. அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதில் யாரும் மாற்றிலாம் வைக்கலை. உமரும் மாத்திர செல்வன் செய்கிறாங்க, இந்த மாதங்களை ஹிஜ்ரி காலண்டர் உண்டாக்கி உமர் தான் இந்த பேரை வைத்தார்னு சொல்கிறாங்க. உமர் காலத்துக்கு முந்தைய அதெல்லாம் ரசூலுல்லாஹ் வாயில இந்த பேர்லாம் வந்துருச்சு. உமர் தான் அந்த பேரை வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் இந்த பேர்களை யூஸ் பண்ணியிருக்கிறார்கள். அந்த அதுக்கு முந்தின காலத்தில் உள்ள சம்பவங்களை சொல்லும்போது இந்த மாதங்கள்லாம் சொல்லி வருகிறது. அதனால இந்த மாதங்களுடைய பெயர்கள் இருந்து நம்ம உண்டாக்கலை. அந்த மக்கள் வச்சுருந்தா அது பேரை பிடிச்சி இது மாற்றனே, அது பேர் ஒரு மாதத்துக்கு பேரை வச்சுருக்கணும். அது போய் மாற்றுவதனால ரெண்டு விதமான குழப்பம் தான் மக்கள்கிட்ட ஏற்படும்.
என்ற காரணத்தினால அதைத்தான் ஏற்றுக்கிட்டாங்களே தவிர உமர் ரலியல்லாஹு இதை உண்டாக்குனாங்கன்னு சில பேர் கதை விட்டுட்டுருக்குறாங்க. ஹிஜ்ரி ஆண்டை உண்டாக்கி இந்த மாதங்கள்லாம் உண்டாக்குனது யார், அதைத்தான் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரிலாம் சில பேர் பேசி திரிகிறார்கள். அதெல்லாம் கிடையாது. உமருக்கு இதில் சம்மந்தமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு சம்மந்தம் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. இதை உண்டாக்குவதில் ரசூலுல்லாஹ்வுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த மாதத்துக்கு பேர் வைப்பதில் ரசூலுல்லாஹ்வுக்கு சம்மந்தம் கிடையாது. தொன்று தொட்டு உள்ள மாதம். அந்த அரபியர்கள் வந்து இந்த மாதத்தின் பெயரை இப்படி பயன்படுத்தி வந்தாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் காலத்தில் நீடிக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். NTF என்னும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு ஆதரவுடன் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தாயுள்ளம் அனாதை சிறுவர் இல்லம் மற்றும் மதரசாவுக்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்கி உதவுங்கள். மரணத்திற்கு பிறகு மகத்தான நற்கூலியான சதக்கத்துல் ஜாரியா என்னும் நிலையான தர்மத்தின் நற்பயனை அடைந்து கொள்ளுங்கள். தௌஹீத் ஃபெடரேஷன் கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFSC கோட் CBIN 0280876 என்ற வங்கி கணக்கில் நீங்கள் அனுப்பும் தொகை பற்றி 9789085666 அல்லது 7010994520 என்ற எண்ணுக்கு உடனுக்குடன் தெரிவித்து ரசீது பெற்றுக் கொள்ளுங்கள். அஜினமோட்டா ஹலாலான்னு கேட்குறாங்க. அஜினமோட்டாங்கிறது வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத பிற்காலத்தில் வந்த ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை, புதுசாக கண்டுபிடிச்ச தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இந்த அஜினமோட்டாங்கிறது ஹலால் என்றும் குரானில் இருக்காது, ஹதீஸில் இருக்காது. அஜினமோட்டா ஹராம் என்றும் குரான் ஹதீஸில் இருக்காது. அப்போ இது ஹலாலா ஹராமான்னு சொல்லி அந்த பேரை வச்சுக்கிட்டு நம்ம தீர்மானிக்க முடியாது. அப்போ அஜினமோட்டோனா என்ன, அது என்ன செய்யும், அதை வச்சு தான் தீர்மானிக்கணும். என்ன அளவுகள் இருக்குன்னு கேட்டால், எதெல்லாம் மனுஷனுக்கு கேடு தருதோ அது ஹராம்னு இருக்குது. எது கேடு தரலையோ அது ஹலால். ஒருத்தவரில் சட்டம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்குது, கேடு தரவை ஹராம். இந்த ஒரு வரியில் இந்த லட்சக்கணக்கான விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் சரி, கேடு தரமா தராதா, கேடு தரமா விட்டுட்டு போ, கேடு தராட்டி சாப்பிட்டு போ. இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். அப்போ அஜினமோட்டாவை பற்றி குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படாட்டாலும் இது கூடுமா கூடாதா என்று முடிவு செய்வதற்கு அடிப்படை இஸ்லாத்தில் இருக்குது. அனைத்துக்கும் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு அடிப்படையான சட்டம்னு குர்ஆன் ஹதீஸில் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில் இந்த அடிப்படை மனசில் வச்சுக்கிறோம். அஜினமோட்டாங்கிறது கேடு செய்யும் என்றால் அது கூடாது, கேடே செய்யாது என்றால் அது கூடுங்கிறது அடிப்படை. இந்த அஜினமோட்டாவை பற்றி நம்ம அதில் என்னென்னு கேட்டால், அதில் வேதிப்பொருள் மோனோசோடியம் குளூட்டோமேட்னு சொல்கிறான். அதுக்கு பொருள் இது வந்து உடல் நலத்துக்கு கேடா இல்லையா என்று பலவிதமான ஆய்வுகள் செஞ்சு ஒருவேளை உணவில் 3 கிராமுக்கு அதிகமாக அஜினமோட்டா சேர்த்துட்டான். ஒரு வேளை சாப்பிட்ற உணவில், ஒரு பகல் சாப்பாடு சாப்பிட்றீங்க, எல்லா உணவுலையும் சேர்த்து, அதாவது சோத்தில் கறியில் அனைத்துலேயும் சேர்த்து என்ன அஜினமோட்டா இருக்குன்னு பார்த்து அனைத்துலேயும் உள்ள அஜினமோட்டாவுடைய அளவு 3 கிராம். அதுக்கு மேலே இருந்தால் தலைவலி, நெஞ்சு வலி, குமட்டல், கைகால் மரத்து போதல் என்ற பின் விளைவுகள் ஏற்படும். இந்த சின்ன அளவு 3 கிராம் கம்மியாக இருந்தால் ஆகாதுங்கிறான். அது எல்லாமே அப்படி தானே. சில விஷம் கூட சின்ன அளவில் இருந்தால் ஒன்றும் செய்யாது தானே மனுஷனுக்கு. அது மாதிரி கெட்டது கூட சின்ன அளவில் இருந்தால் ஒன்றும் செய்யாது தான். அவனே என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு வேளை மொத்த உணவில், ஒரு வேளைக்கு சாப்பிட்ற உணவில் வந்து அதிகபட்சமாக 3 கிராம் இருக்கலாம் அஜினமோட்டா என்பது. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் தலைவலி, நெஞ்சு வலி, குமட்டல் 4 விதம் சொல்கிறான். தலைவலி வருமா, நெஞ்சு வலி வருமா, குமட்டல் வருமா, கைகால் மரத்து போயிடும். இது மாதிரி வந்துட்டு நம்ம என்ன செய்யற கூட போட்டு விட்டு அப்படி வந்து விட்டது என்று சொன்னால் அது பாரதூரமாக ஏற்படும்னு சொல்லி இருக்கிறது. அது போக வந்து நம்ம அரசாங்கம் கூட 51 வகையான உணவுப் பொருள்களில் அஜினமோட்டா சேர்ப்பதற்கு தடை போட்டிருக்கிறோம். நம்ம நாட்டில் எதையும் தடையெல்லாம் போட மாட்டான். கேடு விளைவிக்கிறதெல்லாம் இறக்குமதி நம்ம நாட்டுக்கு தான். வேறு நாடுகளில் எல்லாம் உதவாதுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, இங்கே இறக்கிடுவாங்க. இப்போ பெரிய கம்பெனிகள்கிட்ட காசு வாங்கி கொண்டு. நம்ம இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அஜினமோட்டா வந்து 51 வகை உணவுப் பொருளை பட்டியல் போட்டு அதெல்லாம் குழந்தைகள் சாப்பிட்றது அந்த மாதிரி உணவுகளாக தேர்ந்தெடுத்து இந்த வகையான உணவுகளில் வந்து அஜினமோட்டா சேர்ப்பது தடை, சேர்த்தா விற்கக்கூடாது. அந்த உணவுகள் அஜினமோட்டா சேர்த்திங்கன்னா கடையில் சீஸ் பண்ணிட்டு போயிடுவான், ஃபைன் பண்ணுவான், கடையை கூட மூடிட்டு போயிடுவாங்க. அப்போ இப்படியான ஒரு அரசாங்கமே அது செய்கிறத தடை செஞ்சு வச்சுருக்கிற ஒரு விஷயமா இருக்கும்போது கேடு தரலாம் தெளிவாக தெரியுது. ஒரு அரசாங்கம் தடுத்து வச்சுருக்குது. அது விஞ்ஞானிகள் இந்த 3 கிராமுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறாங்க. 3 கிராமுக்கு மேலே போகக்கூடாதுன்றாலும் அது கெட்டது தான். 3 கிராமுக்கு மேலே போகக்கூடாது. 3 கிராம் அளவுள்ள வேலை சின்ன வேலையை செய்யத்தான் செய்யும். நெஞ்சு வலி அது வராதே தவிர 3 கிராம் வரும்போது நெஞ்சு வலி உண்டாக்கும் என்று சொன்னால் 1.5 கிராம் இருக்கும்போது சின்ன ஒரு அதுக்குரிய வேலையை செய்யத்தான் செய்யும். ஒரு வேலையும் செய்யாமல் இருக்காது. அது என்ன வேலை செய்யும், அது வந்து நம்மளை பாதிக்காத அளவுக்கு இருக்குங்கிறீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மளை அபிக்காக்கிட்டு வரும் பொழுது
பாதிப்பு ஏற்படும். நாக்கில் ஒரு டேஸ்ட் வருவதற்காக வேண்டி இதை கண்டுபிடிச்சி கெமிக்கலை போட்டு செய்கிறார்களே தவிர இது அஜினமோட்டாவை வந்து கேடு செய்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால நம்ம தவிர்ப்பது ஹராம் ஆயிரும், சாப்பிடக்கூடாது. ஆனால் இது வந்து இவங்களுடைய கருத்து தான். நீங்கள் இதை ஆய்வு செஞ்சு அஜினமோட்டா அப்படிலாம் கேடு இல்லை, இது வந்து தவறு அப்படின்னு ஒரு விஞ்ஞானி இன்னொருத்தன் சொல்லி அதை ப்ரூவ் பண்ணுறான்னு சாப்பிட்டு போங்க. இந்த விஷயத்தை நாங்கள் கேரண்டி கிடையாது தான். மார்க்கத்தில் வந்து கேடு செஞ்சால் கூடாது, அவ்வளவுதான். இது கேடு செய்யும்படி இப்போ சொன்ன தகவலை வச்சு தெரிகிறது. இது தகவல் தப்பாக கூட இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அது ரீசனை சொல்லுங்கள். எதனால கேடு இல்லைன்னு யார் சொன்னால், இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க, அரசாங்கத்தில் இதுக்கு தடுத்தான், அதே 3 கிராம்னு ஏன் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி அப்படிலாம் கிடையாது சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு திருப்திப்படக்கூடிய ஒரு ஆய்வு கிடைச்சின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு ஹலாலாகும். அப்படி ஒரு ஆய்வு தேடி பார்த்த வரைக்கும் இல்லை, உங்களுக்கு கிடைச்சா அது மாறிக்கிறலாம். ஆனால் இப்போ நம்ம தேடின வரைக்கும் ஒரு அரசாங்கத்திலேயே இந்த மாதிரி விற்கக்கூடாதுன்னு தடை செய்து வைத்திருக்கிற ஒரு பொருளாக இருக்கும்போது கேடு காரணத்தினால, வேறு காரணத்தை இருப்பாங்க இந்த விஷயங்களை கேடு செய்து என்கிற ஒரு காரணத்துக்காக தடுத்திருக்கும் பொழுது நம்ம அதை சாப்பிட்றது வந்து தவிர்க்கத்தான் வேணும். அது ஹராம் தான், கேடு செஞ்சால் ஹராம் தான், அது மாற்றுக்கிறது கிடையாது. பசிக்காக ஒருவன் திருடினால் கலீபாவின் கையை வெட்ட வேண்டும் என்று உமர் சொன்னார்களா அப்படின்னு வருது. இது எது கேட்குறாங்கன்னா, ஒரு இமேஜ் பரவிக்கிட்டே இருக்கிறது. அதாவது உமர் ரலியல்லாஹு சொன்ன மாதிரி இந்த அதிகமான கட்டுக்கதைகள் வந்து அலி ரலியல்லாஹு பேர் ஃபஸ்ட்டு, எந்த பொய்யாக இருந்தாலும் அலி பேரில் விட்டுருவாங்க. 2வது இடம் இவருக்கு கிடச்சிருக்கு. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு பேரில் தான் செய்கிறாங்க. சஹாபாக்கள் பேரில் பொய்கள் அதிகமாக யாருன்னு தேடினீங்கன்னா அலி ரலியல்லாஹு பேரில் வந்தாலும் நீங்கள் யோசிச்சுன்னு உடனே அலி பேரில் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இதில் 95 பொய் இருக்குன்னு விளங்கிக்கிறங்க. உமர் பேரில் சொன்னாங்கன்னா ஒரு 50 பொய் இருக்கும். அலி பேரில் சொன்னதில் 95 பொய் இருக்கும். உமர் பேரில் எதை சொன்னாலும் உடனே பரப்பி விட்றாதீங்க. இந்த 2 பேரில் தான் பொய்கள் அதிகமாக என்ன செய்கிறது, பரப்பப்படுகிறது. அது உமர் நேர்மையான ஆட்சியாளராம். அது நேர்மையான ஆட்சியாளர் என்பது மாற்றுக்கிறதே கிடையாது. நேர்மையான ஆட்சியாளர் தான். அவர் மாதிரி ஒரு நேர்மையான ஆட்சி யாரும் செஞ்சது கிடையாது. எந்த அளவுக்குண்டா காந்தி என்ன செஞ்சார், உமருடைய ஆட்சி தான் கொண்டு வர. அவருக்கு ராம்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் கடைசி காலத்தில் என்ன செஞ்சார், ராமராஜ் என்றவர் கடைசி நேரத்தில் அவர் சொன்னது என்னென்னு கேட்டால், இந்தியாவில் உமருடைய ஆட்சியை கொண்டு வரணுன்றார். நேர்மைக்காக சொன்னார், நேர்மை நீதிக்கு. அந்த கெஜ்ரிவால் கூட அதை சொல்லி தான் ஓட்டு வாங்கி முஸ்லீம்களை ஏமாத்தினார், உமர் ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லி. அதனால் உமர் என்பவர் சிறந்த ஆட்சியாளர். ஆட்சி விஷயத்தில் அவர் சிறந்தவர் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. சிறந்தவர்னு சொன்னால் கதைகள் இட்டு கட்டுறது. அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்றா அவர் சொன்னாராம், அதாவது ஒரு திருடுனா கையை வெட்டணும், அது தனி விஷயம். பசி சோறு கிடைக்கலன்னு ஒருத்தன் திருட்டினானே, ஆனால் அந்த நிலைக்கு யார் காரணம், கலீபா காரணம். கலீபா கையை வெட்டணும்ன்றாராம். உணவு கிடைக்கவில்லை என்று ஒருத்தன் திருடினானே, ஆனால் அவன் கையை வெட்டாமல் உமருடைய கையை வெட்ட வேண்டும், கலீபா கையை வெட்ட வேண்டும் என்று அவர் சொன்னாராம். அப்படின்னா எந்த அளவுக்கு வறுமை இல்லாமல் வச்சுருக்காரு, அப்படி கொண்டு வர்றாங்களாம். அப்படி உமருடைய காலத்தில் ஒருத்தன் கூட பசிக்காக என்ன செய்யலை, திருநது இல்லைங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து இந்த ஹதீஸை பரவலாக நீண்ட காலமாக நானும் ஒரு 4-5 வருஷமாக இதை பார்க்குறேன். அப்பப்போ முகநூல் வந்துக்கிட்டே இருக்குது. அதை ஒருத்தர் கேள்வியாக கேட்டார். முதல்ல வந்து இது வந்து கட்டுக்கதை, இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதுபோக இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமானது. ஒருத்தன் பசிக்கு திருடுனா அதுக்கு பிறகு என்ன செய்வார், உலகத்தில் 50 பேருக்கும் சோறு போடுற வேலை ஜனாதிபதி சேர்ந்ததா? ஒருத்தன் ஆட்சிக்கு வர்றான்னு சொன்னால் அவன் சட்டம் ஒழுங்கு நீதி அந்த விஷயங்களுக்கு தான் ஒரு ஆட்சியாளன் பொறுப்பே தவிர ஒவ்வொருத்தருக்கும் சோறு போடுறது அவனுடைய பொறுப்பு கிடையாது. இருந்தால் தான் போடுவான், இல்லாட்டி அவனுக்கு தெரியவும் செய்யாது. நாட்டில் உள்ள எங்கெங்கெல்லாம் என்ன நடக்குது என்பதையெல்லாம் சின்ன ஒரு கிராமமாக இருந்தால் கூட தெரிஞ்சு கொள்ள முடியாது. பெரிய சாம்ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற அவர் காலத்தில் பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தில் வந்துக்கிட்டு எவன் பசியாக இருக்கான்னு அவர் தெரியுமா? தெரியாது. எந்த ஊரில் எத்தனை பேர் இருக்கான்னு அவர் தெரியாது. அதில் போய் எவனோ ஒருத்தன் திருடி விட்டான்னு, சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் திருடிட்டான்னு சொன்னால் அதுக்கு போய் இவர் கையை வெட்டணுங்கிறது இப்படி சொல்லியிருப்பாரா? முதல்ல சாத்தியமே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா ரசூல்லா காலத்திலே ஒருத்தர் பசிக்கு திருடி இருக்காரு. அப்போ ரசூல்லா கையை வெட்டுவீங்களா? ரசூல்லா காலத்திலேயே பசிக்கு திருடி இருக்காரு. அது நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். என்ன செய்கிறாருன்னா, அப்பாது பின் சுரஹபீலுங்கிறவர் சொல்கிறாரு, நான் வந்து மதீனாவுக்கு போனேன். போய் ஒரு தோட்டம் இருந்துச்சு, அந்த தோட்டத்துக்கு நுழைஞ்சேன். சரியான பசியாக இருந்துச்சு. அங்கே உள்ள கதிர்கள்லாம் பிடிச்சி அந்த கதிர்ந்து வருது, சோளமாக இருக்கலாம் என்னது தெரியல, சோளமாக தான் அதை திங்க முடியும். அதனுடைய கதிர்களை பிடிச்சி என்ன செஞ்சேன், உதிர்த்து அதை வந்து நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இடத்துக்கான வந்துட்டான். இந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் வந்து விட்டார். வந்தவொடனே என்ன செஞ்சார்னா, என்னுடைய மேலாடையை பிடிச்சி இழுத்து என்னை அடித்து என்னை சித்திரவதை பண்ணிட்டார். என்னடா திருட்டு போயிடல, அப்படி தான் செய்வாங்க உலகத்தில். திருடினா நம்ம என்ன செய்வோமோ அந்த மாதிரி வேலையை அவர் செஞ்சு விட்டார். செஞ்ச உடனே ஃபதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தாதி அலைஹி, நான் அவர் மீது ஒரு புகார் கொடுக்குறதுக்காக ரசூல்லாட்ட நான் வந்தேன். உடனே ரசூல்லாட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆளை கூட்டிகிட்டு வாங்குறாங்க. அந்த ஓனரை, இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரை அழைத்து வர சொல்கிறாங்க. அவர் அழைத்து கொண்டு வந்தார்கள். வந்தவுடனே கேட்குறாங்க, மா ஹமலக அலா ஹாதா,
என்னப்பா ஏன்பா அவனை அடித்தேன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், யாரை சொல்கிறது, அல்லாவுடைய தூதரை, இன்னும் தகல ஹாயித்தி, இவர் என் தோட்டத்தில் நுழைஞ்சி பகதமின் சும்புலிகி, அதில் உள்ள கதிர்கள்லாம் எடுத்து உதிர்த்து அவர் தின்னுட்டாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மா அல்லம் தொகு இன்கான ஜாகிலன், அவர் விவரம் தெரியாமல் இருந்தால் நீ கற்றுக் கொடுத்துருக்கணும், இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா என்று சொல்லியிருக்கணும். போல அத்தாம் தொகை இதுக்கான ஜாயன், அவர் பசியாக இருந்தாருன்னா நீ கொடுத்துருக்கணும் சாப்பிட, இந்த பசிக்கு இதை வச்சுக்க, ஆனால் இனிமேல் இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா. சொல்லிவிட்டு அவருடைய மேலாகையை பறிச்சுக்கிட்டே திருப்பி கொடு என்று உத்தரவு போட்டாங்க. கொடுத்துட்டு எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசக்குன்னா ஒரு 5 மூட்டை வரும்னு நினைக்கிறேன், ஒரு வசக்கு அளவுக்கு தானியத்தை தரும்படி அல்ல அரை வசக்கு தரும்படி உத்தரவு போட்டார்கள்ன்ற ஹதீஸ் நசையில் வருகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆள் பசிக்கா வேண்டி திருடி இருக்காரு. இப்போ என்ன இது இஸ்லாமிய சட்டமாக? இது உமர் இப்படி சொன்னார்னா இஸ்லாமிய நாடுகள் அந்த சட்டம் போடுவீங்களா? உமர் இதுதான் இஸ்லாமிய சட்டமாக இருந்தால் முஸ்லீம் நாடுகளில் எல்லாம் யாராவது பசிக்கு தருனா அந்த ராஜாவை கொண்டுருவீங்களா? அந்த அதிபரை கொல்ல முடியுமா? அப்படி அவன் கொள்றதில்ல, கையை வெட்ட முடியுமா? இது பைத்தியக்காரத்தனமானது, இது இஸ்லாத்துக்கு எதிரானது. புகழ்ங்கிற பேரில் சும்மா குக்கிருத்தனமாக என்ன செய்கிறாங்க, உளர்றாங்க. இதை ஏற்றுக்கிற தேவையில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்டிஎஃப் என்று அழைக்கப்படும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு மார்க்க விஷயத்திலும் சமுதாய பிரச்சனைகளிலும் ஆதாரங்களுடனும் அறிவுபூர்வமாகவும் சமரசமோ விட்டுக் கொடுத்தலோ இல்லாமலும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாத நெஞ்சுரத்துடன் களமாடி வருவதை நீங்கள் நன்கறிவீர்கள். அதே சமயம் நாம் ஆற்ற வேண்டிய பணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சத்திய இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கையை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எள்ளி நகையாடுவோருக்கும் விமர்சிப்போருக்கும் எதிராக அறிவாயுதம் ஏந்த வேண்டியுள்ளது. இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் முஸ்லிம் அல்லாதோருக்கு எத்தி வைக்கும் தாவா பணியை வீரியமாக முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இஸ்லாத்தை தங்கள் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு நம்மை நாடி வருவோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு. வாழ்வாதாரம் இழந்து வயிற்று பிழைப்பிற்காகவும் மருத்துவ செலவுகளுக்காகவும் நம்மிடம் முறையிட்டு வரும் உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் பொறுப்பும் நம்மை சூழ்ந்துள்ளது. சமுதாய மக்களுக்கு இதுபோன்ற இன்னும் ஏராளமான தேவைகளும் அதற்கு என்டிஎஃப் ஆற்ற வேண்டிய சேவைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. என்டிஎஃப் தலைமைக்கான வாடகை, மின்கட்டணம், ஊழியர்கள் வகை போன்ற செலவினங்களுக்காக கணிசமான நிதி தேவையும் உள்ளது. இவை அனைத்திற்குமான நிதி ஆதாரங்களுக்கான கோரிக்கையை உங்கள் முன் வைக்கிறோம். நீங்கள் நன்கொடையாக மனமோந்து அளிப்பதை கொண்டுதான் மேற்கண்ட பணிகளை செய்ய முடியும். இதற்காக நீங்கள் வழங்கும் ஜக்காத் சதக்காக்களையும் நன்கொடைகளையும் அதற்குரிய வழிகளில் மட்டுமே பயன்படுத்துவோம். மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அறப்பணிக்காக அள்ளித் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எந்த பணிக்காக நீங்கள் வழங்குகிறீர்களோ அந்த பணிக்கு மட்டுமே செலவிடுவதை உறுதி செய்வதற்காக தனித்தனி தொடர்பு எண்களை தந்துள்ளோம். நீங்கள் வழங்கும் நன்கொடை வகை என்றால் 9962041110 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும், நீங்கள் வழங்குவது ஜகாத் மற்றும் சதக்கா வகையாக இருந்தால் 6374788501 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும், இஸ்லாத்தை தழுவியோருக்கான தாவா சென்டர் வகை என்றால் 9003221162 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் தகவல் தெரிவித்து அந்த வகைக்கான ரசீதை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் அனுப்பும் உதவி அனாதை இல்லத்துக்கானது என்றால் 9789085666 என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கவும், அதை அனாதை இல்லத்தில் ஒப்படைத்து அதற்கான ரசீதை உங்களுக்கு கிடைக்கச் செய்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து முகமது அரசத்து கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இஸ்லாத்தில் தங்க ஆபரணங்களை அணிய தடை செய்யப்பட்டுள்ளது, அதற்கு பின்னால் விஞ்ஞான ரீதியான காரணம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள், அதற்கு என்ன சொல்வது கேட்கிறார். தங்கம் தடுக்கப்பட்டது மட்டும்தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விஞ்ஞான காரணம் சொல்லப்படவும் செய்யாது, சொன்னால் வழங்காது. அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் அதை போய் சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு அந்த விஞ்ஞானம்லாம் புரியவும் செய்யாது, அவங்களுக்கு சட்டத்தை தான் சொல்ல முடியும். அதனால் குர்ஆன் ஹதீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் ஆண்களுக்கு தடை, அவ்வளோதான் இருக்குது. ரீசன் எதுவுமே என்ன செய்யலை, சொல்லப்படலை. அல்ல வேறு மாதிரி காரணம் வைத்தவழி வரும், பலவீனம் வரும், இப்படியா சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லப்படலை. ஆண்களுக்கு கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுருச்சு. அப்போ இதில் வேறு ஏதாவது விஞ்ஞான காரணம் இருக்கான்னு கேட்டால் அது நம்ம இப்போ தான் ஆராய வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலேருந்து குர்ஆன்லேருந்து சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சிந்திச்சு பார்க்கணும்,
இந்த தங்கம் வந்து ரொம்ப விலை கூடின ஒரு பொருள், இது பெண்களுக்கெல்லாம் தட்டுப்பாடு வந்துடும் அப்படிங்கிறதுக்கு தடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இதை விட விலை கூடின பிளாட்டினத்துக்கெலாம் தடை இல்லை. தங்கத்துக்கு தடை செஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்கத்தை விட வைரம் விலை கூட தானே, பிளாட்டினம் விலை கூட தானே, அது விலை உயர்ந்ததையெல்லாம் ஆண்கள் அணியலாம், தங்க மோதிரம் போடாமல் பிளாட்டினம் மோதிரம் போட்டுக்கலாம். ஏன் ஹதீஸில் வந்து தங்கத்துக்கு தடை இருக்குது. அப்போ தங்கம்ங்கிறது அதிக மதிப்புடையது என்பதற்கு தடுத்தாங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதிக மதிப்புடைய உலோகங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் தடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு உலோகத்தை தடை செய்தார்கள் என்று சொன்னால் அது கொஞ்சம் பிரத்யேகமாக ஏதாவது இருக்கும். ஒரு உலோகத்தை ஒரு சாராருக்கு, ஒரு பாலினத்துக்கு, அது பாலினம் சார்ந்து தடுத்தாங்கன்னு சொன்னால் அப்போ அது சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் என்று நம்ம என்ன செய்யலாம், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அந்த தங்கத்தினுடைய தன்மை என்னென்னு கேட்டால், உலகத்தில் இருக்கிற உலோகங்கள்லேயே வெப்பத்தை ஃபாஸ்ட்டாக கடத்தக்கூடிய தங்கம் தான். வெப்பம் இருக்கிற வெப்பத்தை கடத்துறது வந்து இப்போ உதாரணமாக இது தங்க கோப்பைன்னு வைங்களேன், இதில் வந்து சுடுதண்ணி ஊற்றணும் செகண்டு சுடும், ஊற்றின செகண்டில் இங்கே அந்த மைக்ரோ செகண்டில் இங்கே சுட்டுரும். வேறு இரும்பு கப்பில் ஊற்றுனீங்கன்னு வைங்க, கொஞ்சம் நேரம் சென்று ஊற்றணுன்னு தொடரலாம். நீங்கள் ஊற்றின உடனே இங்கே சூடு வராது, கொஞ்சம் நேரம் சென்று அது சூடை வாங்கி அப்படி தான். எந்த உலோகமாக இருந்தாலும் சரி, எந்த உலோகமாக இருந்தாலும் சரி, உலோகத்திலேயே வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக மின்சாரத்தை கடத்துறதுனையும் வெப்பத்தை கடத்துறது தங்கம் தான் ஃபஸ்ட்டு. மின்சாரத்தை பயன்படுத்த தான் கட்டுப்படி ஆகாது. மின்சார வயர்லாம் தங்கத்தில் போட்டான்னு வைங்க, பயங்கரமாக பவர்லாம் சூப்பராக வரும், ஆனால் அது கட்டுப்படி ஆகாது, அதனால தவிர்த்து கொண்டான். ஆனால் ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி. இருக்கிற உலோகங்களில் தங்கம் தான் வெப்பத்தை வேகமாக வெளியேற்றும், அதே மாதிரி வந்து மின்சாரத்தையும் வேகமாக நினைஞ்சிறேன் வெளியேற்றிடும் என்று கண்டுபிடித்து விஞ்ஞானி. இது ப்ரூஃப் செய்யப்பட்ட உண்மை. இந்த விஷயத்துக்கு வந்து ப்ரூஃப் கிடைக்கிறது. தங்கம் வந்து வெப்பத்தை மின்சாரத்தையும் மற்ற எதையும் விட வேகமாக கடத்தும். இதை கூட நீங்கள் கூட ஒரு சோதனை பண்ணி பார்க்கலாம். ஒரு தங்க பிஸ்கட்டை எடுத்து அதை சூடாக்கி அதை எடுத்து என்ன செய்கிறீங்கன்னா, அந்த தண்ணியில் போட்டிங்கன்னு வைங்களேன், தண்ணியில் போட்டிங்கன்னா போட்டுட்டு எடுத்தால் அந்த நிமிஷம் ஜில்லுன்னு இருக்கும், உடனே வெளியேற்றிடும். கடத்துகிற மாதிரி தங்க பிஸ்கெட்டை சூடாக ஆக்கி தண்ணியில் முக்கி உடனே எடுத்தீங்கன்னு வைங்களேன், சூடாக இருக்காது. இரும்பு சூடாக்கி போட்டு எடுத்தீங்கன்னா பொசுங்கிரும் கையெல்லாம். அது கொஞ்ச நேரம் ஆகணும். தண்ணிக்குள்ளே போட்டால் கூட அதுக்குரிய சில வேலைகள்லாம் நடந்து சீராகி வெப்பம் வெளியேறுவதற்கு அதிக டைம் எடுத்துக்கொள்ளணும். அதை நம்ம அப்படி சோதனை செய்து பார்க்கும்போது என்ன செய்யலாம், தங்க மோதிரத்தை சூடாக்கி இரும்பு மோதிரத்தை சூடாக்கி போட்டிங்கன்னா இதை உடனே கையில் எடுக்கலாம், அதை உடனே கொஞ்சம் நேரஞ்செடு தான் எடுக்க முடியும். அப்போ அந்த வெப்பத்தை வந்து டக்குன்னு வெளியேற்றுறது. வெப்பத்தை வந்து உடனே வெளியேற்றி விடுற தன்மை தங்கத்துக்கு இருக்கிறது. இது ஒரு சோதனை மூலம் உள்ளது, அது ஆய்வு மூலம் உள்ளது முதல் சொன்னது. இப்போ என்னென்னு கேட்டால், இப்போ ஆண்கள் வந்து தங்கத்தை போட்டாங்கன்னு சொன்னால் அவனுடைய உடம்புல உள்ள வெப்பங்களை ஈஸியாக வேகமாக வெளியேற்றும். விளங்குதா? வெப்பம் வந்து வெளியேற்றினா ஆண்களுக்கு வெப்பம் இருந்தால் தான் ஒரு ஆண்மையாக இருப்பான். ஆண்கள் உடம்பு எப்போவுமே என்ன செய்யணும், ஹீட்டாக வெப்பமாக இருக்க வேண்டும். அது பெண்களுக்கு வந்து தங்கம் போடுவதன் மூலமாக அவங்களுக்கு வெப்பம் தேவையில்லை, வெப்பம் ஜாஸ்தியாகவும் இருக்காது. அதை கடத்துவதன் மூலமாக அவங்க கலராகலாம் இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த நகைகள் அதிகமாக போடுறதுனால தான். அது ஒரு அவங்களுடைய வெப்பத்தையெல்லாம் கடத்தக்கூடிய நேரத்தில் வெப்பத்தில் இருந்தாலும் தோடெல்லாம் கருத்து போயிடும். கூலான இடத்துல இருந்தாலும் அந்த தோல்ற நிறம் மாறும். இப்படியான சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஊகம்தான் இது. இது வந்து அநேகமாக இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது மார்க் அப்படி சொல்லி நினச்சிக்க கூடாது. நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து வெப்பத்தை சீக்கிரமாக கடத்துது. வெப்பத்தை கடத்துறது வந்து ஆம்பளைக்கு என்ன செய்யுது, சூடு இருக்கா சொன்னா இருக்கான்னு சூடு இருக்கான்னு கேட்போம். ஒரு ஆம்பளை கேட்கும்போது என்ன செய்வோம், அப்படியே சூடு இருக்கான்னு கேட்போம். அப்போ சூடு இருக்கிறது ஆம்பளைக்கு தேவை. சூடு இருந்தால் தான், வெப்பம் இருந்தால் தான் அவனுடைய இல்லற வாழ்க்கையிலாம் அவனுக்கு என்ன செய்ய முடியும், சரியாக வந்து செயல்பட முடியும். சூடை குளிர்ச்சியாக போச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு வந்து இல்லற வாழ்க்கையிலாம் அது சில பாதிப்புகள் ஏற்படும். பெண்களுக்கு அது வந்து நன்மை தரக்கூடியதாகவும் ஆண்களுக்கு அது கேடு தரக்கூடியதாகவும் இந்த தன்மையை வைத்து பார்க்கும்பொழுது தெரிகிறது. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கலாம், இப்போ தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் எத்தனை விஷயங்களை காலத்துக்கு காலம் போக போக வெளிப்படுத்துவான். நமக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் இன்னும் கொஞ்சம் விஞ்ஞான கண்டுபிடிப்புலாம் வந்த பிறகு இதற்கு அதிகமான விளக்கங்கள் கூட என்ன செய்வாங்க, தருவாங்க. இப்போதைக்கு உள்ள நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான். இதை காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள், அவரும் புரிஞ்சுக்கிடுவார். சரி, இன்ஷா அல்லாஹ் மீதி கேள்வி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் மார்க்கத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான தாவா சென்டர்களை தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு நடத்துகிறது. ஆண்களுக்கு மறைமலை நகரிலே இந்த சென்டர் உருவாக்கப்பட்டு 40 நாட்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உணவு, தங்குமிடம், புத்தகங்கள், சுன்னத்து, அபிடவிட்டு, பெயர் மாற்றம் அனைத்தும் அவர்களுக்கு இலவசமாக செய்து தரப்படுகிறது. இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, இஸ்லாம் குறித்த சிறப்பு, அவர்களுக்கு இஸ்லாம் குறித்த இருந்த சந்தேகங்கள் தீர்ப்பு என்று
பலவிதமான பாடத்திட்டங்களை கொண்டு அந்த சென்டர் நடத்தப்பட இருக்கிறது. அதுபோல் பெண்களுக்கு அதிராம்பட்டினத்தில் 3 மாதம் தங்கி பயிற்சி எடுக்கக்கூடிய வகையில் தாவா சென்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாதமும் உணவு, அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள், பெயர் மாற்றம், அபிடவிட்டு மற்ற எல்லாமே இலவசமாகவே செய்து தரப்படுகிறது. அவர்கள் எந்த ஊரிலிருந்து இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்களோ அந்த ஊரிலிருந்து நம்ம ஊருக்கு வருவதற்குரிய போக்குவரத்து செலவுகள், திரும்பி செல்வதற்கான போக்குவரத்து செலவு எல்லாமே நம்ம என்டிஎஃப் சார்பாக நம்ம செய்து தருகிறோம். இந்த வகைக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.